ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். தேவனுடைய உள்ளம் இந்த உறவுகளுக்கு மையத்திலே அது இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் மத்தியிலே நான் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவன் உறவுகள்ல பிரியப்படுகிற தேவன், உறவு கட்டப்படணும்னு ஆசைப்படுற தேவன். இதுக்குள்ளதான் அவ்வளவு வல்லமைய கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிறார், புதைத்து வைத்திருக்கிறார். நம்ம உறவுகளை எப்போ ரொம்ப கரெக்டா கையாளவும் அதுல இன்னும் நல்ல ஆழமாவும் போக முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த உறவுகளுக்கெல்லாம் மேலான ஒரு உறவு இருக்கு. அது தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு. அந்த உறவுல நாம கரெக்டா வளர ஆரம்பிக்கும் போது இந்த உறவுகளுக்குள்ளாகலாம் நம்மால் ஊடுருவி செல்ல முடியும். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு போலாம். போன வாரம் ஒரு தலைப்புல தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்க ஆரம்பித்தோம். அது என்ன அப்படின்னா, உறவுகள் அப்படிங்கறத பத்தி படிக்க ஆரம்பிச்சோம். உறவுகள் அப்படிங்கறத பத்தி படிக்க ஆரம்பிச்சோம். உறவுகளை எப்படி மேம்படுத்துவது, உறவுகள்ல நாம் எப்படி வாழ்றது அப்படிங்கறத பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். இந்த உறவுகள்ல போன வாரம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திரித்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆண்டவர் 3 ஆண்டவரா, ஒரு ஆண்டவரா? ஒரே ஆண்டவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இவங்க நமக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க. இந்த 3 பேரும் இசைந்து வர்றாங்க பாத்தீங்களா? அதை தான் நாம என்ன சொல்றோம்னா காட் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். 3 பேர் தனியா இருந்தா ஒண்ணுமே சொல்ல முடியாது. இந்த 3 பேரும் இசைந்து வராங்க பாருங்க. அந்த அதை தான் நம்ம என்ன சொல்றோம், தேவன் அப்படின்னு சொல்றோம். இதை கொஞ்சம் ட்ரினிட்டி பத்தி கொஞ்சம் படிச்சோம். ஏன்னா குடும்பத்தை பற்றி நாம எங்க இருந்து தான் படிக்க முடியும்? பெர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி பிக்சர் எங்க இருந்து தான் கிடைக்கும்? திரித்துவத்திலிருந்து தான் கிடைக்கும். திரித்துவத்தை படிச்சாதான் இங்கு நாம உறவுகள்ல வாழ்றது எப்படி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சோம். குறிப்பா மனுஷன் உறவுக்காகவே உண்டாக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, மனிதன் உறவுக்காக உருவாக்கப்பட்டவன். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரிலேஷனல் பீயிங். மனிதர்கள் ஒவ்வொருவரும் உறவுக்காக உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, அதிகமா இந்த உறவுக்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா கூட நம்ம வாழ்க்கையில ரொம்ப வலியை எது தந்திருக்கு தெரியுமா? உறவுகள் தான் தருது. ஆனா எங்க ரொம்ப வலி இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களோ, தேவன் அங்குதான் ஏராளமான இன்பத்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உறவுகள் வழி தருகிறதா அப்படின்னா நிச்சயமா வழி தருது. ஆனா அதுக்குள்ளதான் தேவன் வழி தருறதுனால நம்ம ஓடி போயிட்டோம், வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. சிலர்லாம் பாத்தீங்கன்னா, நான் காட்டுக்கு எங்கேயாவது போயிடலான் இருக்கேன், இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நீங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் போறாருன்னு வைங்களேன், அதாவது ஜீவராசிகளே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் ஒரு மனுஷன் போறான் வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாவே செத்து போயிடுவான். ஏன் தெரியுமா? அவனால் அப்படி இருக்கவே முடியாது. அவன் அப்படி இருக்கும்படியா அவன் உருவாக்கப்பட்டது இல்ல. நீங்க பாத்துருக்கீங்களா? சில நேரத்துல கணவர் இறந்து கொஞ்ச நேரத்துல யார் இறந்துடுவா? மனைவி இறந்துடுவாங்க. இல்லைன்னா மனைவி இறந்து கொஞ்ச நாள்ல யார் இறந்துடுவா? ஏன்னா அவங்க அது ரெண்டும் அவ்வளவு ஜாயிண்ட்ல போயிடுச்சு. அதனால ஒருத்தர் விட்டு ஒருத்தர் என்ன பண்ண முடியல, இருக்கவே முடியல. இந்த இணைப்புங்கிறது வீக்னஸ் கிடையாது பாருங்க, அது பலகீனமானவர்கள் செய்கிற ஒரு காரியம் கிடையாது. அப்படி இருக்கும்படியாக தான் தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா இந்த உலகத்துல மற்ற மிருகங்கள், இப்போ யானை, குதிரை இதெல்லாம் குட்டி போடுதுன்னு வைங்களேன், எவ்வளவு நாள் அது தன்னுடைய அப்பா அம்மாவை சார்ந்திருக்கணும் தெரியுமா? யானை நடக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? குதிரை நடக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எல்லாமே பிறந்த அன்னைக்கே நடந்துரும். ஆனா அந்த மனுஷன் மட்டும்தான் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 8 மாசம் ஆகுது. நீ யோசித்து பார்க்கணும், ஏன் அப்படி இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே உடனே நடந்துருது, ஆனா இவன் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கான்? 8 மாசம் ஆகுது அவன் நடக்கிறதுக்கு. ஏன்னா இவன் ஒன்றை சார்ந்து இருக்கும்படியா அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த சார்புல சில காரியம் உனக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் நடக்கல.
எல்லாம் சொல்லுங்க, சிலது நடக்கணுங்கிறதுக்காக தான் அவன் நடக்கல. இந்த 8 மாசத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? அவர் தேவனோடு இருந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த தேவனோடு இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்க தான் சொல்றாங்க, மீதி பேர்லாம் போன வாரம் என்னாச்சு? தேவனோடு இருந்தார்னா என்ன? ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். அதாவது தேவனோடு இருந்தான்னு அர்த்தம்னா, முகம் பார்த்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் பிதாவும் இருந்தார், குமாரனும் இருந்தார், பரிசுத்த ஆவியாகிய தேவனும் இருந்தார். ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். எல்லாம் சொல்லுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். இதுக்கு தான் தேவன் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார், மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். இப்போ இந்த குழந்தை இந்த அப்பா அம்மாவுடைய ஃபேஸ எவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி 3 மாசம் ஆகுதா? இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகுதா? எப்படியோ சரி, 3 மாசம்னு வச்சுக்கோங்க. 3 மாசம் கழிச்சு முகம் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? முகம் அதை என்ன பண்ணுது? பாக்குது அப்படின்ட்டு. ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு? இவ்வளவு எடுத்த உடனே மற்றது மாதிரி நடந்து போயிட வேண்டியதானே? ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துதான் அதனுடைய செல்ஃப் கிரியேட் ஆகுது. சுயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சுயம்னாலே தப்பு கிடையாது, செல்ஃப்னாலே தப்பு கிடையாது. செல்ஃப்னா என்ன? நீங்கள். அந்த நீங்கள் எங்க உருவாகிறது, எங்க உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நாம யாருமே தனியா அந்த செல்ஃபை உருவாக்கக்கூடியவங்க கிடையாது. செல்ஃப் மேட் மில்லினியர்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா செல்ஃபையே கிரியேட் பண்ண ஒரு செல்ஃபும் கிடையாது. அப்படி இருக்குன்னா அவர் தான் காட். நாம எப்படி உருவாகிறோம் அப்படின்னு சொன்னா, நாம எப்படி உருவாகும்படியா படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம ஒன்றை பார்த்து 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 அதன் அடிப்படையில் தான் நாம என்ன பண்றோம்? உருவாகிறோம். அதாவது we are imitators. நாமெல்லாம் யாரு? அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவங்க தான் நாம. சிம்பிளா சொல்லணும், மனிதர்கள் என்பவர்கள் பிரதிபிம்பங்கள். பிரதிபிம்பங்கள்லாம் என்ன? இப்ப என்னன்னா, இதெல்லாம் ஆஸ் யூஸ்வலா நம்ம பயன்படுத்தாத சில வார்த்தைகள்லாம் சொல்றதுனால எப்படி யோசிக்கிறீங்க நீங்க? என்னது இது அப்படின்ட்டு. ஒன்றை ரிஃப்ளெக்ட் பண்றதா என்னது? பிரதிபிம்பம் சொல்றது. நாம எல்லாருமே இப்ப இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்களா இப்படி இருக்கீங்க பாருங்க. நீங்க எப்படி வந்ததுன்னா, நீங்க பல பிரதிபலிப்பை உங்களுக்குள்ளே வாங்கி கொண்டு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பிரதிபலிச்சுட்டு இருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் பிரதிபலிக்கிறவன். எதை பெற்றீர்களோ அதை தான் பிரதிபலிக்கிறீர்கள். கரெக்டா? நீங்கள் பெறாததை பிரதிபலிக்க முடியாது, நீங்க பெற்றதான் என்ன பண்றீங்க? பிரதிபலிக்கிறீங்க. மனுஷனுடைய டிசைன் அதுதான். மனுஷனை அப்படிதான் என்ன பண்ணிருக்கிறாரு? தேவன் உருவாக்கி இருக்கிறார். இமிட்டேட்டர்ஸ், பிரதிபிம்பங்கள். ஒன்றை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர்கள், ஒன்றை பிரதிபலிக்கக்கூடியவர்களா உருவாக்கி இருக்கிறார். அதனால இந்த பிரதிபலிப்புங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொன்னா, தேவன், இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன், இவர்களுக்குள்ளாக அன்பு, ஒற்றுமை, இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் நேசிக்கிறது, ஒருத்தர் உயர்வாக எண்ணுவது, இப்படிப்பட்ட ஒரு அன்பான காரியம் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் மனுஷனுக்குள்ள அவர் தர விரும்புகிறார். நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷன் என்ன பண்ணுவோம்? உண்டாக்குவோம்னா என்ன? அவர் என்னவா இருக்கிறாரோ அதே விதமா யாரை உருவாக்க நினைக்கிறாரு? மனுஷனை அவரை உருவாக்கணும்னு நினைக்கிறார். ஆதாம தேவன் அவ்விதமாக தான் உருவாக்குனார். அவருக்குள்ள என்ன இருந்ததோ அதை பார்த்து உருவானம் தான் யாரு? ஆதாம். ஆனா ஆதாம் தேவனை விட்டு பிரிந்த போது, அல்லது அவன் வீழ்ந்த போது என்ன ஆச்சுன்னா, இப்ப தப்பான பிரதிபிம்பங்களை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் அவனுக்கு ஒரு சரியான பிரதிபலிப்பு மட்டும்தான் அவனுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தப்பான பிரதிபலிப்புகள் நிறைய கிடைச்சிச்சு. சோ இப்போ தப்பான விஷயங்களை அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறான். அவன் டெவில்ஸ் உடைய யோசனைகள், அவனுடைய காரியம், இதெல்லாம் உள்வாங்கினவனா
நிறைய அவனுடைய பிரதிபலிப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, தப்பா மாறிடுச்சு. அதனாலதான் நம்ம ஆதி ஆகமத்துக்கு வரும்போது இப்படி படிக்கிறோம். தேவன் வந்து இந்த மனுஷனெல்லாம் பார்த்தாரு, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் எப்படி இருந்ததான், பொல்லாததா. எல்லாம் சொல்லுங்க, நினைவின் தோற்றம். அப்ப நினைவு என்னது, தோற்றம், இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு, பொல்லாதா மாறிடுச்சு. அப்ப உள்ள என்ன ஆயிடுச்சோ அது சீக்கிரமா என்ன ஆயிடும், வெளியில ஆயிடும். எப்பவுமே பாருங்க, எதுவுமே உள்ளதான் ஸ்டார்ட் ஆகுது. சரியோ தப்போ எங்க தான் ஸ்டார்ட் ஆகுது, உள்ளதான் ஸ்டார்ட் ஆகுது. வெளியில அதனாலதான் கட் பண்ண வேண்டியது இல்லை, உள்ள கட் பண்ணா எல்லாமே கரெக்டா ஆயிடும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நினைவின் தோற்றெல்லாம் பொல்லதாயிடுச்சு. அப்போ உறவுகள், தேவன்னா யாரு, மனுஷன்னா யாரு, உறவுகள்னா என்ன, இதை பற்றி ஒரு தவறான படமே அப்படி என்ன பண்ணிடுச்சு, உலகம் ஃபுல்லா உருவாகிடுச்சு. ஸோ இதான் வீழ்ச்சி. வீழ்ச்சிங்கிறது என்னன்னா, அந்த ஆத்தென்டிக் டிசைன்ல இருந்து ஒரு தவறான டிசைனை இந்த உலகம் பார்த்துருச்சு. இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு மறுபடியும் ஒரு ஆத்தென்டிக் டிசைனை இந்த உலகத்துக்குள்ள அனுப்புறார். அவர் தான் அவர் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, ராங் பிக்சர், தவறான படம், தவறான இது எல்லாம் இருக்கு, ஒரு மாதிரியும் கிடையாது. அதனாலதான் சொன்னேன், ஒரு மாதிரி இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. அதனால மறுபடியும் எதை கொண்டு வராரு, ஒரு மாதிரிய கொண்டு வரார். ஜீசஸ இந்த பூமி கொண்டு வரார். வார்த்தையானவர் மாம்சமாகிறார். அவர் எப்படி இருந்தாரு, அவர் அநாத மனப்பான்மையோ, கைவிடப்பட்ட மனப்பான்மையோ, தோல்வி மனப்பான்மையோ, காயப்படுத்தப்பட்ட மனநிலை உள்ளவரோ கிடையாது. அவர் பெர்ஃபெக்ட் லவ் யுகாயுகமாக என்ஜாய் பண்ணின குமாரன். பரிபூர்ணமான அன்பை யுகாயுகமாய் அனுபவித்தவர் தான் யாரு, இயேசு. ஆமென். இயேசு இந்த பூமியில பிள்ளையா பிறந்ததுனாலதான் அவருக்கு தேவன் குமாரனா மாறினாரா? இல்ல, தேவ குமாரனா இருந்தவர் தான் மனுஷகுமாரனா அந்த பூமிக்கு வந்தாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீதிமொழிகள் 8 இருந்து உங்களுக்கு வாஸ்து காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? நீதிமொழிகள் 8 இயேசு எங்க இருக்கிறாரு, அதாவது இந்த பூமியில மனுஷனா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பிதாவோட அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு இந்த நீதிமொழிகள் 8 என்ன பண்ணுது, பேசுது. எப்படி இருந்தாரு வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 8:30 வாசிங்க. நான் அவர் அருகே எப்படி இருந்தேன், செல்ல பிள்ளையா இருந்தேன். ஒவ்வொரு நாளும் பிதா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இயேசுவ கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நமக்கு இப்ப கொஞ்சம்லாம் தெரியுமா தெரியாதா? புஜ்ஜு குட்டி, அம்மு குட்டி என்னெல்லாம் சொல்லி கொஞ்சறீங்களா? அதுதான் அங்க போட்டிருக்குது. இயேசு வந்து எப்படி இருந்தாராம் பிதாவுக்கு, சும்மா பிள்ளை இல்ல, எப்படி போட்டிருக்குது, செல்லம் அப்படி இருந்தாரு. ஒவ்வொருத்தரும் கொஞ்சறது வேற வேற மாதிரி இருக்கும்ல, வேற வேற லாங்குவேஜ். சிலர் கழுதன்னே கொஞ்சுவாங்க, அது எப்படிதான் அது தெரியல. ஏன் கழுத அப்படிம்பாங்க, அவங்களுக்கு அது இருந்து கொஞ்சல் வேர்டு. நீங்க அதனால வேர்டை வச்சு இது பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சறதே அப்படித்தான் இருக்கு. அப்படி சொல்லிதான் என்ன பண்றாங்க, அப்படிதான் என்ன பண்றாங்க, கொஞ்சறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த ஒவ்வொருத்தரும் இது பண்றோம். நீ நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம பண்றோமே இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எவ்ரிதிங் இஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் டாடி காட். ஹல்லேலூயா. தேவன் கொஞ்சறவரா இருக்கிறதுனாலதான் நீங்க உங்க பிள்ளைய இன்னைக்கு கொஞ்சற பழக்கம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நினைச்ச கூடாது, நான் இறைவன், நான் சிருஷ்டித்து விட்டேன், அப்படி கிடையாது. அவர் என்னவா இருக்கிறாரோ அப்படிதான் மனுஷனை உண்டாக்குறாரு. அவர் உறவின் தேவனா இருக்கிறார். அவர் எப்படி உறவின் தேவனா இருக்கிறாரோ அதுபோல உறவு கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தை அவர் உருவாக்குகிறார். தேவனே ஒரு குடும்பத்தில் இருக்கிறாருங்க. ட்ரினிட்டிங்கிறது ஒரு ஃபேமிலி. எல்லாம் சொல்லுங்க, ட்ரினிட்டி இஸ் a family. Father, Son, Holy Spirit is a family. அதுல இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஃபீமேல் அந்த இதுதான் யூஸ் பண்றாங்க நிறைய. ஷீ, ஹர் அப்படிங்கறதான் யூஸ் பண்றாங்க. பாருங்க, அம்மை, அப்பன் அப்படிங்க பாருங்க வேர்ட்ஸ். ட்ரினிட்டில இப்ப இந்த பெண் தன்மை எங்க இருந்து வந்தது? பெண் தன்மைனா பிசிக்கலா இல்ல, அந்த அந்த பெண்ணுக்கான ஒரு தன்மை இருக்குது பாருங்க. ஒரு தாயின் குணாதிசயம் இருக்கு பாருங்க, அது எங்க இருந்து வந்தது? ஒரு தகப்பனின் குணாதிசயம் அப்படின்னு இருக்குது, எங்க இருந்து வந்தது? இது ரெண்டுமே தேவன் கிட்ட இருந்து தான் வந்தது.
அல்லேலூயா. அதனால உங்களுக்கு சொன்னேன், அவர் எல் ஷடாய் அப்படின்னு சொன்னா தாயை போல அநேக மார்பகங்களை உடைய தாய் அப்படின்னு அர்த்தம். தேவனுக்கு பேர், தேவனுக்கு பேரு என்னது? ஒரு தாய் போல அவர் என்ன பண்ணிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. சோ திரித்துவத்துல இருந்து தான் எல்லாமே வருது பாருங்க. அப்போ ஒரு அம்மாவா இருக்கிறது, ஒரு அப்பாவா இருக்கிறது, ஒரு அண்ணனா இருக்கிறது, ஒரு நல்ல மகனா இருக்கிறது, தென் அது சொல்லணும்ல. ஒரு நல்ல பையனா இருக்கிறது இயேசுவை பார்த்தா மட்டும்தான் தெரியும் நல்ல பையனா அப்படி இருக்குதுன்னு. ஏன்னா இந்த பையன் எப்பவுமே அவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துற ஒரு பையனா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மகன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் சந்தோஷத்தை என்ன பண்றானா? உண்டு பண்றானா. அதான் நல்ல மகனுக்கான அடையாளம். ஏன்டா இவனை பெத்தேன் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டா அது ராங். ஜீசஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே பிதாவை ப்ளீஸ் பண்றவரா இருக்கிறாரு, இதா இருக்கிறாரு. நமக்கு என்னன்னா இந்த குடும்பத்தை பார்த்தாதான் நம்ம குடும்பம் உருப்படும். இவங்களுக்கான உறவுகளை நம்ம பார்த்தாதான் நம்ம உறவு என்ன ஆகும்? சரியாகும். ஆனா நாம உறவையும் குடும்பத்தையும் எங்க இருந்தா கத்துக்கிறோம்? திரித்துவத்திலிருந்து கத்துக்கல. எங்க இருந்து கத்துருக்கோம்? இங்க இருந்து கத்துருக்கோம். இங்க யார் யார் என்ன பண்றா, எப்படி எப்படி பேசுறான், எப்படி எப்படி நடந்துக்கிறான், அதெல்லாம் பார்த்து நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்க சொன்னேன்? இமிட்டேட்டர்ஸ், நாம் பிரதிபலிக்கிறவர்கள்னு சொன்னேன். அப்போ மத்த எல்லாருக்கிட்ட இருந்தும் இப்படிப்பட்ட காரியங்களை பாக்குறதுனால தப்பான பிரதிபலிப்புகள்லாம் நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்குது? வந்திருக்குது. ஆனா அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப கரெக்டான பிரதிபலிப்புகள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? பிதா குமாரன் என்ன பண்றாரு? அப்படியே கட்டி பிடிச்சி நேசிட்டே இருக்கிறாரு. குமாரன் என்ன பண்றாரு? எங்க அப்பா தான் ரொம்ப பெரிய ஆள் என்ன பண்றாரு சொல்றாரு. பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு? இயேசுவை வெளிப்படுத்துகிறார். இயேசுவை உயர்த்தி என்ன பண்றாரு? பேசுகிறார். இந்த மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். அப்போ அந்த திரித்துவத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒற்றுமை. எல்லாம் சொல்லுங்க, ஒற்றுமை. ஒற்றுமை உள்ள இருக்கு. என்னெல்லாம் இல்ல திரித்துவத்துக்குள்ள? என்ன இல்ல? பொறாமை இல்ல, ஆமை இல்லை. என்ன கிடையாது? வெறுமை கிடையாது. அவங்களுக்குள்ள நீ யாரு நான் யாருங்கிறது கிடையாது. போட்டி கிடையாது. இருவரும் ஒருவரா இருப்போம். ஆனா அந்த ஒருவர் யாரு போலங்கிறதா இப்ப போட்டியே. புரியுதா? ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். அதைத்தாங்க நானும் சொல்றேன். என்ன மாதிரி இருன்னு நான் சொல்லுவேன், அவனை மாதிரி இருன்னு அவன் சொல்லுதான். அந்த ஒண்ணு யாருங்கிறதா இப்ப இங்க ஃபைட்டு. இது அவங்களுக்குள்ள கிடையாது. ஏன்னா நீ வேற நான் வேற கிடையாது, நாம ரெண்டு பேருமே ஒண்ணு. இந்த ஐடியா வச்சுதான் ஃபேமிலியை உருவாக்குறார். அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இவங்க வேற வேற, நம்ம வேற வேறதான் ப்ராப்ளம். வேற வேறையே கிடையாது. எப்படி இவங்க ஒண்ணோ அது போல இவங்களும் ஒண்ணு. அதுதான் திருமணம். அப்ப திரித்துவத்திலிருந்து பிறந்ததுதான் திருமணம். திரித்துவத்தை கரெக்டா பிடிச்சோம்னா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா திருமணத்தை கூட என்ன பண்ண முடியும்? கரெக்டா எடுத்துட்டு போக முடியும். பாருங்க, உறவுகள் எல்லா காரியமும் அங்க இருந்தா வருது பாருங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அன்பு இருக்கு. அவங்களுக்குள்ள நீ யாரு நான் யாரு, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற போட்டி கிடையாது, சண்டை கிடையாது. ஐயோ பிதாதான திட்டமிடுறாரு, ஆமா இவர் திட்டமிடுவாரு, நான் போய் அடி வாங்கணுமா சிலுவையில அப்படின்னு இயேசு என்ன பண்ணல, யோசிக்கல. சரி இயேசு முடிச்சிட்டு போயிடுவாரு. ஆவியானவர் நான் இந்த பயல் கூட கடைசி வரைக்கும் கூடவே இருந்து இவனை கரை சேர்க்கணும் அப்படின்னு ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றது இல்ல, யோசிக்கிறதே கிடையாது. அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறது. ஆனா நாம அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதா நினைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய நேரத்துல. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிதா ரொம்ப மோசமானவர், இயேசு ரொம்ப நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் பார்த்தும் பாராமலும் செய்வாரு அப்படின்னு மூணு பேரை மூணு கூறா போட்டு வச்சிருக்கோம். அப்படி இல்ல பாருங்க, அவர்கள் மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். குமாரனை பார்த்தா பிதாவை பார்க்கலாம், பிதாவை பார்த்தா குமாரனை பார்க்கலாம். மூவருக்குள்ளேயும் மூவரும் தெரிவாங்க. இது ஒண்ணுமே இதுதான் விஷயம் பாருங்க. இப்படிதான் உருவாக்குறாரு, இப்படிதான் உறவுகளை அவர் ஏற்படுத்துறாரு, இப்படிதான் கொண்டு வர்றாரு. இதுல தான் திருமணம் வருது. அவருக்கு திருமணத்தை பற்றி கடவுளுக்கு பெரிய நம்பிக்கை. ஏன் தெரியுமா? நம்ம 3 பேரு ஒன்னா இருக்குமே, இவங்க 2 பேர் தானே அப்படின்னு நம்பி உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம 3 பேரை இவ்வளவு அழகா அட்ஜஸ்ட் பண்ண முடியுது, கரெக்டா போக முடியுது, இவங்க 2 பேர் தானே. அதனால திருமணத்தை பற்றி நம்பிக்கையை இழக்க கூடாது பாருங்க, நம்பி கொள்ளலாம். ஏன்னா 3 பேரே ஒன்னா இருக்க முடியும்னா 2 பேர் கட்டாயமா ஒன்னா இருக்க முடியும். ஆமென்.
ஆனா அந்த மூணு பேரும் எப்படி ஒன்னா இருக்காங்க நமக்கு தெரிஞ்சாதான் இந்த 2 பேரும் எப்படி இருக்க முடியும், ஒன்னா இருக்க முடியும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் வர்ற பிள்ளைங்க, உறவுகள் எல்லாத்தையும் இவங்க கரெக்டா எடுத்துட்டு போக முடியும். பாருங்க, அடிப்படையா இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நாம் உறவுக்காக உருவாக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நாம் உறவுக்காக உருவாக்கப்பட்டவர்கள். நல்லா சொல்லுங்க, நாம் உறவுக்காக உருவாக்கப்பட்டவர்கள். உறவில ஏராளமான இன்பங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் என்ன பண்றாரு, ஆசைப்படுறாரு. ஒரு தகப்பனா இருக்கிற இன்பத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஒரு தாயா இருக்கிற இன்பத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஒரு கணவனா இருக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கிறது, ஒரு மனைவியா இருக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கிறது, ஒரு பிள்ளையா இருக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கிறது. தேவன் உறவுகளுக்குள்ளே இன்பங்களை கொட்டி வைத்திருக்கிறார். ஆனா இத எப்படி நம்ம கையாளுறது, இதுக்குள்ள எப்படி ஜேர்னி பண்றது நமக்கு தெரியாதனால எது இன்பமா இருக்க வேண்டியதோ அதெல்லாம் என்னதான் மாறிடுது, ரொம்ப வேற மாதிரி என்ன பண்ணிடுது, மாறி போய் இருக்குது. இப்ப மீண்டும் அதெல்லாம் என்ன பண்ண முடியும், நாம சரிப்படுத்த முடியும். அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புற காரியம். பாருங்க, ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. எல்லாம் சொல்லுங்க, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. இது நாம திருமணத்துக்காக நிறைய நேரம் எடுத்து யூஸ் பண்ணிடுறோம். ஆனா இது திருமணத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை மட்டும் இல்ல. அது மட்டும் நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நீங்க அர்த்தத்தை விட்டீங்கன்னு அர்த்தம். அது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, மனுஷன்னா என்னன்னா ஆண் அப்படி கிடையாது. பைபிள்ல மனு வர்க்கம், மனு குலம் அப்படின்னு சொல்லும் போது யார சொல்லுது, அது என்ன பால், அது காமன். அது ஆண் பெண் அப்படின்னு என்ன பண்ணல, பிரிக்கவே இல்லை. அது பொதுவா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. மனுஷர் அப்படின்னு சொன்னா ஆண் கிடையாது, மனுஷர் அப்படின்னு சொன்னா பெண்ணும் கிடையாது. 2 பேரையும் குறிக்கிற வார்த்தை தான் என்னது, பின்பு நமது சாயலாகும் நமது ரூபத்தின் முடியும் யாரை உண்டாக்குவோம், மனுஷனை நம்ம நினைச்சு கூடாது, ஓஹோ ஆனை தான் அவர் சாயல உண்டாக்கி இருக்கிறார் போல, பெண்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது போல, இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, தப்பு. அப்படி கிடையாது, அவர் அப்படி பண்ணல. 2 பேரையும் குறிக்கிற வார்த்தை தான் இது மனுஷர் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இங்க திருமணத்துக்கான ஒரு வார்த்தை கிடையாது. மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான்னா, அவன் தனிமையா இருக்கிறதுக்காக உருவாக்கப்படல, அவன் அன்பை காட்டவும் அவன் அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு உறவுக்கான சிருஷ்டியாக மனிதன் இருக்கிறான் என்பதுதான் வேதத்தின் போதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் உறவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பை பெறவும் அன்பை காட்டவும் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தனிமையா இருக்கிறது நல்லது இல்ல. ஆனா நிறைய நேரத்துல இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு உறவுகள்லாம், ஆளை விடுடா, சொந்தக்காரனே இல்லாத ஊர்ல ஒரு இடத்த பாரு, அந்த ஊர்ல ஒரு வீட்டை கட்டு, அங்க போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், உட்காந்துருவோம், உபத்திரவமே தேவையில்லை அப்படின்னு நாம என்ன பண்ணிட்டோம்னா இன்னைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோம் உறவுகளை விட்டு. ஆனா எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டவர் கிட்ட சில காரியத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எதை பார்த்துலாம் ஓடுனீங்களோ அதை தைரியமா பார்க்கும்படி உங்களை செய்வார். அதுதான் தேவனுடைய செயலாக இருக்கிறது. எதெல்லாம் ஒரு காலத்துல உங்களால சந்திக்க முடியலையோ அதை மறுபடியும் சந்திக்க வைக்கும் திராணி உள்ளவர்களா உங்களை மாற்றுவார். அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் பயந்து ஓடின காரியங்களை என்னை மீண்டும் சந்திக்க வைப்பார். அதுதான் தேவனுடைய செயல். அது எந்த காரியத்துக்கும் இது பொருந்தும். அது உறவுகள்ல இன்னைக்கு பொதுவா நீங்க யோசிக்கணும். இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் வராது, இதெல்லாம் எனக்கு வராது அப்படிலாம் நீங்க நினைச்சு போனீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வர வைப்பார். இந்த ஏரியாவே நமக்கு வேண்டாம்னா அந்த ஏரியால உங்களை கொண்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாரு, நிறுத்துவார். ஸ்கூல்னாலே அலர்ஜின்னு ஓடி போனேன். கடைசியில் பார்த்தா ஆண்டவர் நம்மளையே ஒரு பைபிள் டீச்சரா மாத்தி விட்டாரு. இப்போ கூட ஸ்கூல் தான் நடந்துட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நாம சந்திக்க பயப்படுகிற தயங்குகிற அந்த இடத்திலே மறுபடியும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. மூளைக்கு ஆகாதுன்னு தள்ளின கல்லு மூளைக்கு என்ன ஆயிடுச்சு? இது யாரோ ஒருத்தங்க தள்ளின கல்லாம் இல்ல, நம்மளே நிறைய நேரம் ஓடி வந்துட்டோம். ஐயா அந்த இடத்துக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு ஓடி வந்துட்டோம். அதாவது தள்ளப்படுறதுங்கிறது வேற,
நம்மளே தள்ளிட்டு ஓடி வர்றதுங்கிறது வேற. நிறைய நேரத்துல நம்மள நிறைய பேர் தள்ளிட்டாங்கிறத விட அதாவது அதிகமா நம்மளை தள்ளினது யாருன்னா நம்ம தான். நாம நினைச்சுக்கிட்டோம் இன்னொருத்தர் நம்மளை ரொம்ப தள்ளிட்டாரு அப்படின்ட்டு. இல்ல இல்ல இல்ல, நாம தான் நம்மள ரொம்ப ரொம்ப என்ன பண்ணிருக்கிறோம், தள்ளி இருக்கிறோம். நிறைய விஷயம், நான் அழகு இல்ல, எனக்கு அறிவு இல்ல, எனக்கு உயரம் இல்ல ரொம்ப உயரமா இருக்கு, இல்ல நான் ரொம்ப குண்டா இருக்கேன், இல்ல நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், எதையாவது ஒண்ணு சொல்றது. இல்ல வயசாயிட்டு, இல்ல வயசே ஆவல, எதையாவது சொல்லி நாம என்ன பண்ணிக்கிறோம், ஒதுங்கி வெளியில ஓடி வர்றோம். அப்படி ஓடி விடுற எல்லா இடத்துலயும் தேவன் நம்மளை சந்திச்சு நமக்குள்ளே மறுசீரமைப்பை கொண்டு வந்து அதே இடத்துல போய் நின்னு அடிடா அப்படின்னு நிறுத்துறாரு பாருங்க. அதுதான் தேவன். ஹல்லேலூயா. சிம்பிளா சொன்னா, நீங்க தோற்ற இடத்திலேயே உங்களை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. எங்கு தோல்வி முகத்தோடு வந்தீங்களோ அந்த ஏரியால உங்களை மறுபடியும் வெற்றி முகம் மிளிரும்படியாக செய்கிற செயலை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்குது, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும் நான் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க செய்வேன். எங்க அவமானப்பட்டியோ அந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோ, அங்கேயே உனக்கு ஒரு பெருமையை நான் ஏற்படுத்த போறேன் அப்படி சொல்றேன். ஹல்லேலூயா. இது தேவன் செய்கிற செயலுங்க. நீங்க காலையில வந்திருக்கீங்கன்னா இதுதான் உங்களுக்கான ரேமா, இது உங்களுக்கான வார்த்தை. அதை அப்படியே பிடிச்சுக்கோங்க. எங்க எதை முடியாதுன்னு வந்தானோ அதை நான் செய்வேன். எங்க போகவே தலையே நேரம் இனிமே காட்ட முடியாதுன்னா அங்கு உங்க தலையை நிமிர பண்ணுவார், நிச்சயமா நிமித்துவாரு. இது நான் பைபிள் பரவலா நீங்க படிக்கலாம். ஆண்டவர் பல பேர் அப்படி என்ன பண்றாரு, எடுத்து செய்யறத நீங்க நிறைய என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஒரு கடல்ல மீனே இல்லைன்னு வரான், அந்த கடல்ல தானே கொண்டு போய் நிறுத்துறாரு. மீனே இல்லையா, யார் சொன்னா, வச்சதே நான் தானே அப்படிங்காரு. ஆதியாகமம் 1 போட்டிருக்குது இல்லையா, திரளான மச்சங்களையும் மீன்களையும் என்ன பண்ணாராம், ஜெனிபித்தாரு. இவன் அவர்கிட்டே சொல்லுதான், ஐயா ஒரு மீன் இல்லைன்ட்டு. யார்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள மீனை வச்சதே யாருதான், உனக்கு ஏன் வரலன்னா நீ நானும் ஒன்னா ஆகல, அதனாலதான் வரல. இப்ப நீ நானும் ஒன்னா ஆயிட்டா இனிமே வராததெல்லாம் வரும். கிடைக்காத மீன் கிடைக்கும், உன் வலை காலியா இருக்காது, உன் படகு காலியா இருக்காது, எல்லாம் நிரம்பும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்க கொண்டு போய் அதே இடத்துல போய் நிறுத்துறாரு பாருங்க. இது எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். குறிப்பா உறவுகள்ல இது ரொம்ப பொருந்தும் பாருங்க. வேண்டவே வேண்டாங்க இந்த திருமணம் அப்படின்னு ஆயிடுவாங்க. ஏன் தெரியுமா, அதுல ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. வேண்டவே வேண்டாம் இந்த ஆண், பிடிக்கவே எனக்கு பிடிக்காது, ஏன்னா அதுல ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. வேண்டவே வேண்டாம் இந்த தொழில், ஏன்னா அதுல ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு முறை காயப்பட்டிருந்ததுனால நீங்க அந்த காயத்திலே கிடக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் காயங்களை குணமாக்கி மறுபடியும் அதே இடத்தில் உங்களை நிறுத்தி உங்களை வெற்றி வாகை சூட பண்ணுகிற வேலையை கிறிஸ்து ஆண்டவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மீண்டும் வெற்றி வாகையை சூட செய்வார். தோத்த தொகுதியிலே ஜெயிப்பீங்க. இனிமே அரசியலே வேண்டான்னு சொல்லாதீங்க. நம்ம ஆளுகள் பாருங்க, 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் சிலருக்குலாம் வரவே வேண்டியதில்லை, அங்க வரும்போது இவங்க ஓடி போயிடுவாங்க. பக்கத்துல எல்லாம் ஒண்ணும் வரணுங்கிற அவசியமே கிடையாது. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவோம், உங்களை மற்றவர்கள் ஒதுக்கி தள்ளினதை விட அதிகம் உங்களை ஒதுக்கி தள்ளினது நீங்க தான். நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம் அப்படின்னாங்க. அந்த ஊருக்கார பையன் எவனாவது சொன்னான அவனை பார்த்து, நேத்தைக்கு கூட பேசணும், அந்த ஊர்ல உள்ளவன் யாராவது சொன்னானா இவங்களை பார்த்து நீங்களாம் வெட்டுக்கிளி அப்படின்னா, அவன் சொல்லவே இல்லை. அவங்க இவங்களை பார்க்கவே இல்லை, பார்த்தா விட மாட்டானா. ஏன்னா இவன் வந்து உளவாளியெல்லாம் போயிருக்கான் ஊருக்குள்ள, அப்புறம் எப்படி விடுவான், விடவே மாட்டான். ஆனா இவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத இவன் சொன்னான் பாருங்க. அதான் மண்டையில ரொம்ப முத்திடுச்சுன்னு அர்த்தம். அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும்னா ரொம்ப முத்திட்டுன்னு அர்த்தம். என்ன தெரியுது, என்ன அவன் அப்படித்தான் மட்டமா தான் நினைக்கான். யார் சொன்னா, அவன் உன்னை பார்த்ததே இல்லையப்பா. அவன் 1000 எண்ணத்துல எங்கேயோ போயிட்டு இருப்பான். உன்னை என்னத்தான் நினைச்சான், என்னதான் பேசினான். நிறைய பேர் பாருங்க, இவங்க ரொம்ப காயப்பட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், உறவுகள்ல யாராவது வந்துட்டா ஏதாவது 2 பேஜ் இப்படி இவங்களை பார்த்து பேசிட்டே போதும், என்ன பத்தி என்ன பேசினாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா, என்னை பத்தி தப்பா தான் பேசுவாங்க, என்னை பத்தி நான் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது ரிஜெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா ரொம்ப பெரிய ரிஜெக்ஷன் என்ன, நீங்களே உங்களை பண்ணிக்கிற ரிஜெக்ஷன்ஸ் தான். அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடுங்க. நீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்க வேண்டியதே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் அக்செப்டட். நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் எந்த நிராகரிப்பும் உங்களுக்கு தேவையில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த உறவுகள்லையும் நம்மள ஆண்டவர் வந்து மறுபடியும் ஜேர்னி பண்ண வைக்கிறார், அதே இடத்துக்கு போக வைக்கிறாரு.
ஆட்களே எனக்கு ஆள் அண்டாத ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா நீங்க? யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. படார்னு வந்து படார்னு என்ன பண்ணிடுவாங்க, ஓடிடுவாங்க. இப்ப இதெல்லாம் மாத்தணும். சர்ச்சில் கூட அப்படிதான் இருக்கு. உறவுகள்ல மட்டும் இல்ல, சபையிலையும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க. சிலர்லாம் படாரும் போயிருவாங்க, ஏதோ தீ பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓடி போயிருவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஓடி போயிருவாங்க. ஃபயர் அப்படின்ட்டாங்க, படாருன்னு ஓடி. நான் தான் சொன்னேன், வாரம் யாராவது ஒரு ஆளை சந்திச்சு யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க பேசலன்னா நீங்க வந்தது சர்ச்சு கிடையாது, நீங்க வந்தது வெறும் ஒரு போதனை பண்ணுகிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வெறும் டீச்சிங் சென்டர் அது வந்து ஓகே. ஆனா சபைன்னா அது கிடையாது. வெறும் போதனை மட்டும் இருக்கிற இடம் சபை கிடையாது. இங்கு உறவுகளை நீங்கள் கையாளும் தெரிய வேண்டும், உறவு கொள்ள வேண்டும், ஒருத்தர் நட்பு பாராட்டணும். அப்படி பாராட்டுற இடமா இருந்தாதான் அதுக்கு பேர் என்னது, சபை. ஆனா மோஸ்ட் ஆஃப் இடத்துல சபையே அதுக்கு இடம் அளிக்காது. என்ன உங்ககிட்ட பேச்சு அப்படின்றவார் பாஸ்டரு. ஏன்னா அவருக்கு ஒரு பயம், இவன் 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டான்னு என்ன பண்ண, அவருக்கு அவர் பிரச்சனை, ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங். ஒரு 4 பேர் கூட்டிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். பாருங்க, இந்த உறவுகள்ல ஏராளமான சிக்கல் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. சிக்கல் இருக்குதுங்கிறதுக்காக நம்ம பண்ணாமலே இருந்தோம்னு வைங்களேன், அதுக்குள்ள இருக்கும் ஆசீர்வாதங்களே நாம் அனுபவியாமல் போய்விடுவோம். தோண்டின உடனே தங்கம் கிடைக்குதா? முதல்ல தோண்டினீங்கன்னா என்னெல்லாமோ வருது, குப்பை தூசி, எப்பமோ போட்டது, வாட்டர் பாட்டில், இப்படி தான் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்குது, தங்கம் கிடைக்குது பாருங்க. அது மாதிரி மனுஷங்கள் ஒரு 2 பேர் சேரும் போது உடனே வந்து இதாகாது, கொஞ்சம் ஒரு மாதிரிலாம் ஆகுது. ஆனா நீங்க எப்படி இந்த மனுஷங்களோடு இருக்கிற உறவை பில்ட் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றியாளரான ஆளும் சந்தோஷமான ஆளும் உங்களை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மாபெரும் சந்தோஷமும் மாபெரும் வெற்றியும் புதைந்திருக்கும் இடம் உறவுகள். இதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க தான் சக்சஸ்ஃபுல் மேன், நீங்க தான் வெற்றிகரமான ஒரு ஆள். நிறைய பேர் இதை ரொம்ப லேட்டா தான் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க எப்படி உருவாக்கி இருக்கிறாருன்னா ஆண்டவர், உங்கள் வெற்றி உங்களால் மட்டுமே சாத்தியப்படுகிற காரியமா இராமல் உங்கள் வெற்றிக்கு சில பேர் வந்து உதவும் விதங்களில் தான் வெற்றியை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டீம் ஒர்க்ஸ் மேக்ஸ் ட்ரீம் ஒர்க்ஸ். ஒரு குழு இருந்தால்தான் ஒரு கனவு சாத்தியப்படும். ஒரு குழு இல்லாமல் ஒரு கனவு சாத்தியப்படுவது என்பது முடியவே முடியாது. உங்களுக்கு நான் உதவும், எனக்கு நீங்கள் உதவும், உங்க பக்கத்துல இருக்கவங்க நீங்க உதவுறதுக்காகவும் தான் இங்க நீங்க வந்திருக்கிறீங்க. அதுக்காக தான் தேவன் உங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பேசுறதுல உங்களுக்கு எது புரியுதோ இல்லையோ, உறவுனா ரொம்ப முக்கியம்ங்கிற ஒரு வரி புரிஞ்சுட்டாலே இந்த மெசேஜ் வந்து சக்சஸ்ஃபுல் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அது அந்த ஒரு எசன்ஸ் உங்களுக்குள்ள இறங்கிட்டா போதும். இவ்வளவு நாள் ஓடி இருப்பீங்க, இனிமே யாராவது பார்த்தா ஹாய் சொல்லுங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, கை கொடுங்க, ஏதாவது 2 வார்த்தை பேசுங்க, நட்பு கொள்ளுங்க. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பயம் என்ற கூடாது, ஒரு பயம் நம்ம கூடாது. ஏன்னா இந்த பயலோ படுத்தின பாடும் அப்படித்தான். அதுல ஒரு நியாயமான காரியம் இருக்கு, நான் அது இல்லைன்னு சொல்லலைங்க நானு. ஆனா கூட அதை கொஞ்சம் கையாளுறது கத்துக்கணும். இப்ப இங்கேயே நீங்க சிலர் கூட பழக ஆரம்பிக்கும் போது, இப்ப பாருங்களேன், சிலர் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல கட்டி பிடிச்சு உருண்டுருவாங்க, அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சு உருளுவாங்க. முத நாளே என்ன பண்ணிடுறது, நீ இல்லாம அப்படி பண்ண முடியாது. அதாவது ரொம்ப வேகமாலாம் கட்ட முடியாது. இந்த வேகமா கட்டுறவங்க வேகமா வெட்டுறாங்க. கட்டுறது வேகமா நடக்கிற மாதிரி வெட்டுறது வேகமாவே நடந்துருது. இன்னைக்கு கட்டிக்கலாம், அடுத்த நாள் போனீங்கன்னா இன்னைக்கு வெட்டிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி பண்ண முடியாது. இது வந்து ஒவ்வொரு நாளும் பில் பண்ண வேண்டிய ஒரு செங்கல் வச்சு கட்டுற மாதிரி கட்டப்பட வேண்டியதா என்னதான் இருக்குது, உறவுகளா இருக்குது. முதல்ல பேர் தெரிஞ்சுட்டு போங்க. ஓஹோ இதான் பேர். எத்தனை பேருக்கு உங்க பக்கத்துல இருக்கவங்க பேர் தெரியும்? தெரியுமா? இவங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? இந்த பக்கம் ஆதரவான சைடு போயிட்டீங்களா நீங்க? எல்லாரும் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? அவர் பேர் தெரியுமா? இவர் பேர் உங்களுக்கும் நீங்க எல்லாருமே பாருங்க தெரிஞ்ச பேரு எல்லாம் நண்பர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேர் தெரியுங்க. வீடே பக்கத்துல தானே இருக்குது. 30 வருஷம் ஃப்ரெண்டு, அவங்க எல்லாம் பேர் தெரியுங்க. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் பேர் தெரியலன்னா நீங்க பேர் கேளுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, உங்க ஊர் என்ன, தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அதுல இருந்து ஆரம்பிங்க. ஏன் இதுல பெரிய கோளாறு ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு 2 நாள் பழகத்துக்குள்ள
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லா மேட்ரையும் இவங்க சொல்லுது, ஏடிஎம் நம்பர் முதல் கொண்டு சொல்லிடுறது. இதுதான் பெரிய பிரச்சனை. அவன் அடுத்த நாள் நீங்க அவனை பார்க்க முடியாது, ஏன்னா ஏடிஎம் நம்பர் தான் தெரிஞ்சிட்டல, அவன் எடுத்துட்டு போயிடுவான். இதுக்கு தான் பிரதர் நான் வந்து ஒரு பையனையும் விடுறது இல்லை அப்படிங்கிறது. நீங்க முட்டாள்தனமா உறவுகளை கட்டிருக்கீங்க. உங்களுக்கு உறவுகளை கட்டதுக்கு தெரியல, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர தப்பு தப்பா உறவுகளை பில்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு உடனே வந்து என்ன ஏமாத்திட்டான், ஒரு பையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா யாரோ சில பேரை நீங்க நம்பித்தான் ஆகணும். அப்படி நம்புறது மூலம் தான் நீங்க மேல போக முடியும், சில வேலைகளை செய்ய முடியும். ஒரு வேலையை நம்பாம நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்குள்ள தான் உட்காந்துருக்கணும். அப்ப கூட நீங்க கொத்தனார் ஒழுங்கா கட்டியிருக்காரு நம்பிதான் உட்கார முடியும். இவன் ஒழுங்கா கட்டினானா கட்டலையானா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, வெளியே தான் வந்து உட்காருவீங்க நீங்க. ஏன்னா என்ன நேரமும் விழுந்தா விழுந்துரும், ஃபேன் தலைக்கு மேல ஓடும், எலக்ட்ரிஷியன் நல்லவர் நம்பணும், அப்பதான் தைரியமா உட்காந்துருப்பீங்க. இல்லைன்னா கலண்டு விழுந்துருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்பதான் கேஸ் ஒருத்தர் மாட்டிட்டு போயிடுவார், ஒழுங்கா மாட்டிட்டு போயிருக்காருன்னு அவரை நம்பலன்னா உள்ள இருக்க மாட்டீங்க. இதை நீங்க தவிர்க்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, உறவுகளை தவிர்க்க முடியாது, மனிதர்களை தவிர்க்க முடியாது. இது நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனால் மனிதனோடு உங்களுக்கு வரும் உறவுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. இது நமக்கு விளங்கணும். இது விளங்குச்சுன்னா நான் சொல்றேன் வாழ்க்கை பயங்கரமா விளங்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்றோம்னா ஓடுறோம் எல்லாத்தையும் பார்த்து. ஏன்னா தப்பான அனுபவம் இருக்குது, தப்பான விதங்களிலும் நாம் அதை செயல்படுத்தி இருக்கிறோம். அதனால என்ன ஆயிடுச்சு, எல்லாமே தப்பாவே அப்படியே ஆயிடுச்சு. இப்போ வந்து கரெக்டா நம்ம பண்ணணும். இயேசு பாருங்க எப்படி உறவுகளை கையாண்டாரு, எப்படி ஒரு ரிலேஷனை வந்து அவர் எப்படி மெயின்டைன் பண்ணார், அவர் எப்படி பில்ட் பண்ணார். அவருக்கு எத்தனை ஃப்ரெண்டு சீசர்கள் இருந்தாங்க? முதல்ல 12 பேர் இருந்தாங்க, அப்புறம் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 70 பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 120 பேர், அப்படி நிறைய எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெண்கள்லாம் இருந்தாங்க. இயேசுடைய டீம்ல பெண்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரே லெவல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல பாருங்க. ஈவன் இந்த 12 பேர் நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த 12 பேர்ல யாரு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க? எத்தனை பேரு? 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர் தான் எங்க கூட்டிட்டு போறாரு? மறுரூபமலை கூட்டு போறாரு இல்லையா? 3 பேர். 12 பேர்ல 3 பேர்கிட்ட ரொம்ப பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த 3 பேர்ல ஒருத்தன் அவன் வந்து ஜீசஸ் மடியிலே படுத்துக்கிறான், நெஞ்சிலே படிக்கிறான். இவங்கள பூரா என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது கேட்கணும்னா யார்கிட்ட சொல்றது? அடுத்த முறை படுக்கும்போது ரகசியத்தை கேட்டுருனே அப்படின்னு யாரதான் கீயா யூஸ் பண்றாங்க? இவங்களதான் யூஸ் பண்றாங்க. நீங்க பாருங்க ஏன் அப்படி? ஏன்னா அது அப்படிதான். உறவுகள்ல லெவல் இருக்குது பாருங்க. சில லெவலுக்கு நான் சிலர் கூட பழக முடியும், சில லெவல்ல அவங்கள நுப்பாட்ட வேண்டியது இருக்கும், சில லெவல்ல அவங்க என்ன பண்ணணும், அனுமதிக்க வேண்டியிருக்கும், சில லெவல்ல அவங்களுக்கு அனுமதிக்க முடியாது. நம்ம என்ன பண்றோம்னா ஒரே நாள்ல உடனடியா, அதுவும் பெண்கள் பாத்தீங்கன்னா உடனே ஓபன் பண்ணிடுவாங்க. ரகசியத்தை அவர்களால் பாதுகாக்க முடியாது. இது வீக்னஸா இருக்கு. பட் இதை பலனா என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். மரியாளை பத்தி பைபிள்ல சொல்லும்போது சொல்லியிருக்கோம், அவள் எல்லாத்தையும் தன் மனதிலே வைத்திருந்தாள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன் அந்த வார்த்தை போட்டு தெரியுமா? அது ஈஸி கிடையாது, அதனாலதான் எழுதி வச்சிருக்கு. எல்லாத்தையும் அவளால் என்ன பண்ண முடியாது. ஏன் மரியாளை பத்தி இப்படி போட்டிருக்குது? ஏன்னா ஆஸ் யூஸ்வலா அப்படி பண்ண முடியாது, உடனே ஓபன் பண்ணிடுவாங்க. ஒன்னும் இல்ல, சுவிசேஷம் பரவதுக்கு டிவி சேனல்லாம் ஒன்றும் தெரியாது. பெண்கள் கொஞ்சம் பேர் எழுப்புனாங்கன்னா சீக்கிரமா எல்லாமே ஊரே சுவிசேஷ மயமாயிரும். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல அவங்களால யாருமே முடியாது. women they have the power of influence. எல்லாம் சொல்லுங்க the power of influence. எல்லாம் சொல்லுங்க பெண்ணா இருக்கிற எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ் எப்படி சொல்றது? தாக்கங்களை பாதிப்புகளை ஏற்படுத்துகிற திறன் யாருக்கு இருக்குது? பெண்ணுக்கு இருக்கு. அதாவது ரொம்ப வேகமா காரியம் பரவணும்னா பெண்கள் நினைச்சா முடியும். ஆணுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி தான் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் குவாலிட்டி இல்ல. தலைமைத்துவ பண்புகள் யாருக்கு அதிகம் இருக்கு? ஆணுக்கு இருக்கு. ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் பவர் யாருக்கு தான் இருக்குது? பெண்ணு தான் இருக்குது. சந்தேகமா இருந்தா எல்லா தலையையும் கழுத்து தான் திருப்புகின்றன. நீங்க தலை, அவங்க கழுத்து. உங்களை திருப்பும் வல்லமையை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். They have the power of influence. அவங்களுக்கு என்ன இருக்குது? எல்லாவற்றையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பவர் இருக்குது. அதனாலதான்
சிம்சோனுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தெளிலால யூஸ் பண்ணாங்க. ஏன்னா டிலைலாக்கு தான் நல்லா தெரியும் சாம்சனுக்குள்ள எப்படி ரகசியத்தை கொண்டு வரணும். எவ்வளவு பேர்லாம் வந்து கண்டுபிடிச்சா கரெக்டா. அவ பண்றது ஒவ்வொரு நாளும் ஒரு முறைச்சாலே உங்களை ஒரு அணுகுண்டு தாக்கினா கூட அப்படி தாக்காது, அப்படி நீங்க தாக்கத்துக்குள்ளாயிருவீங்க. நீங்க 100 அடி அடிச்சா கூட அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அவங்க அப்படின்னாங்கன்னா உங்க வண்டியே ஓடாது பாருங்க, அப்படியே நின்றும். அதுதான் இந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க பாருங்க. அது இருக்கு அவங்களுக்குள்ள, ஒரு பெண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா சமாரியா பெண்ணை இயேசு சந்திக்கிறாரு. அந்த ஒரு பெண்ணை தான் இயேசு சந்திச்சாரு, ஊரே கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்திட்டா. ஒரு பெண்ணுங்க அவ்வளவு செய்ய முடியுது. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்கள போல வேற யாருமே செய்ய முடியாது. அதனாலதான் லீடர்ஷிப்பும் தேவை, இன்ஃப்ளூயன்ஸும் தேவைனால கழுத்தையும் தலையும் ஒன்னா வச்சிருக்கிறார் தேவன். அவர் நல்லவர். அல்லேலூயா. தலைக்கு கீழே மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பவர் யூஸ் ஆச்சுன்னா உங்க 2 பேரையும் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீங்கள் தான் ஜெயிக்கும் கூட்டணி. இந்த இசைவை பற்றி பைபிள் வந்து எவ்வளவு முக்கியப்படுத்தி பேசுது பாருங்க. இசைய முடியல, ஆனா இசையணும், அதுக்கு என்ன உண்டோ அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஞானத்தை கேட்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். பைபிள்ல போட்டிருக்குது 2 பேரும் சேர்ந்தாதான்ப்பா அடிக்க முடியும். அதனால நீங்க வந்து உன் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு 2 பேரும் எப்படி இருங்க, ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. அப்பதான் 2 பேரும் சேர்ந்து சுதந்திரிப்பீங்க அப்படின்னு பேதுரு என்ன பண்றாரு சொல்றாரு பாருங்க. ஏன்னா இது அப்படிதான் உருவாக்கி இருக்கிறாரு. ஒருவன் 1000 இருவர் எத்தனாயிரத்தை துரத்துவாங்க, 10,000 என்ன பண்ணுவாங்க, துரத்துவாங்க. 10,000னா பைபிள்ல 10,000 அர்த்தம். சரியா? 16,000 நினைச்சிடாதீங்க. 10,000 அப்படின்னா 10,000 அர்த்தம். ஒருத்தன் 1020 என்ன பண்ணுவாங்க. இந்த பவர் ஆஃப் யூனிட்டி இருக்கு பாருங்க, அது ரொம்ப வல்லமையானது. அதனாலதான் நீங்க எதுக்கு முயற்சி பண்றீங்களோ இல்லையோ, ஐக்கியத்திற்கும் தொடர்புக்கும் முயற்சி பண்றது ரொம்ப அவசியமான காரியம். அதுக்காக நீங்க பண்ற எந்த முதலீடும் சாதாரணமானது இல்ல, அது ரொம்ப மேலான காரியமாக இருக்கிறது. தேவன் அதை விரும்புகிறார், தேவன் அதைத்தான் வாஞ்சிக்கிறார். தேவனுடைய உள்ளம் இந்த உறவுகளுக்கு மையத்திலே அது இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் மத்தியிலே நான் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். தேவன் உறவுகள்ல பிரியப்படுகிற தேவன், உறவு கட்டப்படணும்னு ஆசைப்படுற தேவன். ஏன்னா இந்த இதுக்குள்ளதான் அவ்வளவு வல்லமைய கர்த்தர் வந்து ஒளித்து வைத்திருக்கிறார், புதைத்து வைத்திருக்கிறார். சோ இதை நாம் உருவாக்கணும். எல்லாம் சொல்லுங்க, தனிமையா இருப்பது நல்லதல்ல. உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அதான் உண்மை. நம்ம ஃப்ரெண்டுனா இந்த ஃபேஸ்புக்ல பாக்குறது, லைக் போடுறது, அதெல்லாம் ஃப்ரெண்டே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்ல இருக்கிறது ஃபேஸே கிடையாது. நிறைய பேருக்கு ஃபேஸே கிடையாது, அவங்க யாருக்கும் புக்கே கிடையாது, ஆனா ஃபேஸ்புக்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்து வேற. உங்க காரியங்கள் அவங்களுக்கும், அவங்க காரியம் உங்களுக்கும் தெரியுது. ஒருத்தர் தீட்டி கொள்ளக்கூடிய, கூர்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் அப்படின்னு தலை சில பாருங்க, அந்த மாதிரி ஆளதான் வச்சிருப்பாங்க ஃப்ரெண்டா. என்னைக்காவது ஒருத்தர் நோ அப்படின்னா உடனே கட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு அது ஃப்ரெண்டே கிடையாது. உங்க நோ, உங்க எஸ், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்க கூட ஜேர்னி பண்றதுதான் யாரு? ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நீங்க யோசித்து பாருங்க. என்னங்க ஏதாவது ஆவிக்குரிய ரீதியா ஒண்ணு பேசுவீங்கன்னு வந்தா ஞாயிற்றுக்கிழமை காலையில நண்பன் இருக்கானான்னு கேக்கீங்களே, நான் சொல்றேன் இதுதான் ரொம்ப பெரிய ஆவிக்குரியது. உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கானா? உங்களுக்கு ஒரு நல்ல தோழி இருக்கிறார்களா? யாருமே இல்லைன்னா நான் சொல்றேன், ஏன் இல்லைன்னா நீங்க ஒரு நல்ல நண்பனா இல்ல, அதனால உங்களுக்கு யாருமே அந்த மாதிரி இல்ல. நீங்க எப்போ ஒரு நல்ல நண்பரா பழகிற ஆளா நீங்க இருக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த மாதிரி தொடர்புகள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இப்ப இருக்கிற இடத்துல இருந்தே அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாரோடையும் ஒரே லெவல்ல பழக வேண்டியதில்லை, ஒவ்வொரு லெவல்லா பழகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறவு என்ன பண்ணணும், கட்டணும். அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இயேசு நாளுக்கு நாள் என்ன பண்ணாரு?
வளர்ந்தார். வளர்ந்து என்ன பண்ணார்? விருத்தி அடைந்தார். எல்லாம் சொல்லுங்க, வளர்ந்தார். ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்கு பேர் தான் வளர்ச்சி. ஒரே நாள்ல நடந்ததுன்னா முதிர்ச்சி. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வளர்ச்சியை ஏற்படுறதுக்கு பதிலா நாம என்ன பண்ணிடுறோம், எடுத்த உடனே எனக்கு நான் அப்படி ஆக்க முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா அது ஆரோக்கியமானது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணுங்க. ஒரு சில காரியங்களை பகிர்ந்துக்கோங்க. அந்த அப்படி பகிர்ந்துக்கிற காரியம் வெளியில வருதான்னு பாருங்க. ரொம்ப கவனமா இருந்ததுன்னா அது என்ன பண்ணுங்க, அடுத்தால ஏதாவது என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஏன்னா சிலர்கிட்ட ஒரு மேட்டருக்கு சொல்ல முடியாது. சொன்னா அது உடனே என்ன பண்ணிடும், தினத்தந்தியில வந்துடும். இல்ல காலையில சொன்னது மாலை முரசில நீங்கள் படிக்கலாம். அந்த அளவுக்கு தீவிரமா என்ன பண்ணுவாங்க, மேட்டர் எல்லாம் வெளியில கொண்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சில சொல்லுவாங்க, நான் அப்படிதாங்க கரெக்டா இருப்பாங்க, ஆனா யாரும் அப்படி இல்லைன்னா இல்ல நீங்க அப்படி இருப்பீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஒத்தது ஒத்ததை கவரும், இனம் இனத்தை கவரும், இனம் இனத்தோடு சேரும்ங்கிறது ஒரு பிரமாணம், அது ஒரு பிரின்சிபிள்ஸ். ஆழம் ஆழத்தை கூப்பிடும். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதற்கு ஒத்த ஒருவரை நீங்கள் கவர்வீர்கள், ஈர்த்து கொள்வீர்கள். அதான் உண்மை. இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு, தெரியுமா? உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. நீங்க என்ன கவர்ந்திருக்கலாம், அல்லது நான் உங்களை கலந்துருக்கலாம். ஏதோ ஒரு ரீதியில ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒருமனப்பாடு தான் அவர்கள் ஒன்னாகிறதுக்கு காரணமாக என்ன பண்ணுது, அமையுது. 2 பேர் கொஞ்ச நாள் பழகிறீங்கன்னா ஏதோ ஒற்றுமை இருந்திருக்கு. ஆனா நீங்கள் அந்த ஒற்றுமையில கவனம் செலுத்தாததுனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸ் பாயிண்ட், பலகீனத்தை ரொம்ப கவனம் செலுத்தனாலதான் அந்த உறவு உடஞ்சு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதை கண்டுபிடிக்கணும். நம்மள ஏதோ ஒண்ணு ஆக்கி இருக்குது, அது என்னன்னு முதல்ல பார்த்து அதுல ஒன்னா இருப்போம். அதுக்கப்புறம் ஒன்னாகாத காரியம், புரிஞ்சுக்காத காரியங்களை பத்தி எல்லாம் நிறைய என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்படிதான் கட்ட முடியும் பாடுங்க உறவுகளை. ஒரே நாள்ல செய்யறதுல படிப்படியா. எல்லாம் சொல்லுங்க, உறவுகள் படிப்படியாக கட்டப்பட வேண்டும். வளர்ச்சியின் ரீதியிலே அது உருவாக்கப்பட வேண்டும். அப்படி பண்ணீங்கன்னா வெகு நாட்களாய் அநேக நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, உடஞ்சு போயிடும். வேகமா போடுவாங்க, வேகமா போயிடுவாங்க. நாளைக்கு பார்த்தா வருஷம் யாராவது ஒரு ஆள் இருப்பாரு. அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்னு, உறவுகளை உங்களுக்கு கையால தெரியாதனால அப்படி இருக்கலாம். இன்னொன்னு, இந்த கூட வர்ற ஆட்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே எப்பவுமே கூட வருவாங்கிறது சொல்ல முடியாது பாருங்க. இந்த ட்ரெயின் மாதிரி அவங்க ஸ்டாப்ல அவங்க இறங்கிடுவாங்க. சிலருக்கு அது வரைக்கும் தான் முடியும். நீங்க வளரும் போது உங்கள் நண்பரும் வளரணும். வளரலன்னா நீங்க அங்கேயே நின்றுடுவீங்க. அவன் ஒருவேளை அவர் மேல போயிடுவாரு, இல்லைன்னா நீங்க மேல போயிடுவீங்க. அதனால எப்பவுமே பாருங்க, ஒரு இப்ப இந்த சர்ச் இருக்கு, நான் வேகமா கடகடன்னு ஓட முடியாது, உங்களெல்லாம் தூக்கிட்டு தான் ஓட முடியும். அதனாலதான் ஒரு ஆளு சரியில்லா கூட போய் ஏதாவது பார்த்து பேசி அவங்கள இது பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இது இந்த இன்ஜின் எல்லாம் கரெக்டா இருந்தா தான் வேலை செய்யும். அப்படி செட் பண்ணிருக்கிறாரு. செட் பண்ணா அப்ப அதுல வேலை செஞ்சுதான் அவன், வேற வழியே கிடையாது. அதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த வாரத்துல எல்லாம் போய் சில மெஷின்லாம் ஒக்கிட்டோம் நாங்க. நானும் ஜவஹர்லாம் போய் ஆயில் கீழ் ஊத்தி சில இடங்கள்லாம் சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் திடீர்னு ரொம்ப நாள் அந்த டயரை ஒரு பகுதியை காணுமே, ஒரு நட்டு கலந்து விழுந்துட்டேன் எங்கேயோ அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் என்ன பண்றோம், அதெல்லாம் கொண்டு வர்றோம். எல்லாம் முக்கியம், இதுக்குதான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா இது குடும்பங்கள்லயும் நடக்க மாட்டேங்குது, சபையிலையும் நிறைய நேரம் என்ன பண்ணல, நடக்கவே இல்லை பாருங்க. அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படல, அது உருவாக்கப்படணும். அப்படி பட்டா அதுக்கு பேர் என்னதான் இருக்குது, சபையாக இருக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, உறவுகள் நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் அர்த்தத்தை கொண்டு வருகிறது. நீங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. சந்தோஷமா இருப்பீங்களா? எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. வேகமா ஓடி ஒரு மலை உச்சியில வந்துட்டீங்க, ஆனா யாருமே இல்லை. நீங்க ஏறினதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? உலகத்திலேயே சூப்பரான டிராயிங் வரைஞ்சிட்டீங்க, ஆனா பாக்குறதுக்கு யாருமே இல்லை. இந்த உலகத்திலே அற்புதமான குரல் உங்களுக்கு தான் இருக்கு, ஆனா ஒரு ஆடியன்ஸும் கிடையாது. அதாவது உங்களால எல்லாம் முடியும், ஆனா யாருமே இல்லை அதை பார்க்க. எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் எது அர்த்தத்தை கொண்டு வருதுன்னா இன்னொருவர்.
எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து. இன்னொருவர். அவங்க இல்லைன்னா அர்த்தமே கிடையாது. அதனால ரொம்ப முக்கியமா நினைக்கணும், ரொம்ப வேல்யூவா நினைக்கணும் உறவுகளை. அதை வந்து ஏதோ சாதாரணமா போ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. பாருங்க, இது புரிஞ்சுன்னா நீங்க புரிய வேண்டிய பெரிய விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில சாதிக்கிறாங்க. அந்த சாதனைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா உறவுகள் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த சாதனையை செய்யறதுக்கு அவங்கள எது பெருசா தூண்டுது அப்படின்னு நீங்க பாருங்க. அவன் சொல்லுவான், என்னுடைய தங்கச்சி கல்யாணம், இல்லைன்னா எங்க அம்மாவுக்காக, இல்லைன்னா எங்க அப்பாவுக்காக, இல்லைன்னா ஒண்ணு விட்ட சித்தப்பாவுக்காக அப்படின்னு யாரோ ஒரு உறவுக்காக அவங்க நிக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பெரிய லட்சியங்கள் பாருங்களேன், இதை நெகட்டிவா கூட சொல்லலாம். இதெல்லாம் ஆதரவான உறவுகள். அம்மாக்காண்டி பண்றேன், அப்பாவுக்காக பண்றேன். நிறைய அம்மா அப்பா எதுக்கு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைக்காக, மனைவிக்காக, இல்ல கணவருக்காக. ஏதோ ஒரு உறவு தான் உங்களுக்கு லட்சியத்தையே தருது, உங்களுக்கு ஊந்து சக்தியை தருது. அது இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு லட்சியமும் இல்லை, ஊந்து சக்தியும் இல்லை. சிலர்லாம் பாருங்க, கோயிலுக்கு வர்றது எதுக்கு இருக்கு? எப்படியாவது ஆண்டவரை என் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. அதாவது கடவுளை தேடுறது கூட எதுக்கா மாறிடுது? ஏதோ ஒரு உறவு சார்ந்த ஒரு காரியம். இதெல்லாம் சாதகமா நம்மளை ஊந்தி தள்ளுற ஒரு காரியமா இருக்கு. இன்னொரு மேட்டர் என்னன்னா, எதிர்மறையான உறவுகள் கூட நம்முடைய வெற்றிக்கு காரணமா இருக்கு. நிறைய நேரத்துல சிலர் நம்மள ஒரு மாதிரி பேசிட்டாங்க, சிலர் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அதுவும் உறவு தான், எதிரி. ஆனா நமக்கு மோட்டிவேஷன் எப்படி வருதுன்னா, இவன் கண்ணு முன்னாடி நான் உயர்றேன் பார் அப்படின்னு ஆயிருக்கு. பாருங்க, ஆயிருக்கா அந்த மாதிரி? எனிவே, உங்களை பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ உங்களை மோட்டிவேட் பண்றது, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எதுதான்? எல்லாம் சொல்லுங்க, உறவுகள். அப்பா அம்மா அவங்க பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை மனசுல வச்சு நிறைய விஷயம் பண்றாங்க. நிறைய நேரம் பிள்ளைகளுக்கு தெரியாது, அது வேற கதை. பிள்ளைங்கிட்ட போய் கேட்டா எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பத்தியே தெரியல அப்படிங்கிறாங்க, அதுவும் வேற கதை. ரெண்டு பேர் கதையும் சேர்த்து பேச வேண்டியது இருக்கு பாருங்க. அப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பின்னாடி நம்மளை மோட்டிவேட் பண்றது எதுவா இருக்குது? ரிலேஷன்ஷிப். எல்லாம் சொல்லுங்க, உறவுகள். ஆனா இவ்வளவு ஆசீர்வாதம் அதுக்குள்ள இருந்தா கூட நாம அதுக்குள்ள ஜானி பண்ணாததுக்கான காரணம் முதல்ல நான் சொன்னேன், அதனால் நமக்கு வந்த காயங்கள், வலிகள். அதனாலதான் நம்ம அங்கே என்ன பண்ணிட்டோம், உட்கார்ந்துட்டோம். ஆனா தேவன் நம்மளை மறுபடியும் கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாருன்னா, நம்ம உறவுகளை எப்போ ரொம்ப கரெக்டா கையாளவும் அதுல இன்னும் நல்ல ஆழமாவும் போக முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த உறவுகளுக்கெல்லாம் மேலான ஒரு உறவு இருக்கு. அது தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு. அந்த உறவுல நாம கரெக்டா வளர ஆரம்பிக்கும் போது இந்த உறவுகளுக்குள்ளாகலாம் நம்மால் ஊடுருவி செல்ல முடியும். அல்லேலூயா. ஆனா நமக்கு இந்த உறவுகளுக்குள்ளலாம் நம்மளால ஏன் அப்படி போக முடியலன்னா, இந்த உறவு அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங் ஆகல, அந்த அளவுக்கு அந்த உறவுல நமக்கு என்ன இல்ல, புரிதல் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் அந்த உறவு ரொம்ப முக்கியமா இருக்குது. பாருங்க, இப்போ தேவனுக்கும் நமக்குமான அந்த உறவுல நாம ரொம்ப ஆழமா போகும்போது இந்த உலகத்தில் மனிதர்களோடு நம்ம இருக்கிற தொடர்புல ரொம்ப சிறப்பா இருக்க முடியும். சிம்பிளா சொல்ல போனா, பைபிள்ல யோவான் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியாதவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அன்பில்லாதவன் தேவனை அறியாதவன். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா தேவனை நீ அறிஞ்சன்னு சொன்னா தேவன் யாரா இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறாரு. அப்ப அன்பான தேவனை நான் பார்ப்பதின் மூலம், அன்பான தேவனோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது மூலம் இப்ப நான் அன்பை அனுபவிக்கிறேன், அன்பை நான் பெறுகிறேன். இப்ப என்ன ஆகுது, சக நண்பர்களோடு உறவினர்களோடு அன்பை பகிர்கிற ஆளாக நான் மாற ஆரம்பித்து விடுறேன். அல்லேலூயா. ஆனா நான் அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவுல நான் ஸ்ட்ராங் ஆகாம அந்த அன்பை புரிஞ்சுக்காம இருந்தேன்னா இங்க நான் எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் பிகினிங்ல இதெல்லாம் சொன்னேன். தேவன் எப்படி இயேசு மேல அன்பு காட்டுறாரு, இயேசு எப்படி இந்த பூமிக்கு வரும்போது அவர் எப்படி அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தாரு, அவர் எப்படி மாதிரியா இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு எல்லாமே என்ன பண்ணுது, கிடைக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ
நீங்க அன்பை பகிரணும்னா நீங்க அன்பை பெறணும். இப்போ நீ ஐஸ்வர்யத்தை பகிரணும்னா என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கணும். இருந்தாதான் என்ன பண்ணுவீங்க? பகிர்ந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு விதை அளவு இருந்தாலே போதும். அல்லேலூயா. சிலர் நதி அளவு இருந்தா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் நதிக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை வைக்கவில்லை, விதைக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விதைக்குள்ளே. அப்படின்னா என்னன்னா, தேவன் கிட்ட இருந்து நீங்க பெற ஒரு அன்பு ஒரு விதை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்துட்டு போய் உங்க உறவுகள்ல நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன், பல 100 மடங்கு பலன் அதுல வர்றதை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. ஆனா நிறைய பேரு தேவன் கிட்ட இருந்து பெறவும் இல்ல, உறவுகள்ல போய் விதைக்கவும் இல்லை. சில பேர் உறவுகள்ல விதைக்கிறதா நினைப்பு, ஆனா நிறைய பேர் விதைக்கவே இல்லை. ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு பேரு விதைப்பு கிடையாது. பிரதியுத்தரம் செய்வது என்பது வேறே, விதைப்பு என்பது வேறே. பிரதியுத்தரம்னா என்ன? 100 ரூபா மொய் செஞ்சா அதே 100 ரூபா, 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன 100 ரூபா அதே 100 ரூபா இப்போ செய்யறான். வருஷத்துக்கு கணக்கு போட்டாவது ஏதாவது செய்ய வேண்டாமா? அதே பழைய நோட்டை தூக்கி பார்த்து அதே 100 ரூபா மறக்காம செஞ்சிருவாங்க. உறவுகள் மத்தியில நம்ம விதைக்கல, உறவுகள் மத்தியில என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ரெஸ்பான்ஸ் பண்றோம், பிரதியுத்தரம் செய்கிறோம். அவங்க அப்படி பண்ணாங்க, நான் இப்படி செஞ்சேன், இவங்க இப்படி செய்யறாங்க, நான் அப்படி செஞ்சேன், இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர நாம் விதைக்கவில்லை. விதைக்கிறதுனா என்னன்னா, அவங்க என்னவா வேணாலும் இருக்கலாம், தேவன் என்கிட்ட அன்பு தந்திருக்கிறாரு, அந்த அன்பை இந்த உறவுகளில் நான் விதைக்கிறேன் அப்படிங்கறதா விதைக்கிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அததான் இயேசு சொன்னாரு. போன வாரம் அங்க வரைக்கும் தான் வந்தோம். என்ன வந்தோம்? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமா இருக்கிறது. அப்படின்னா இட் இஸ் த கிரேட்டஸ்ட் லா அப்படின்ட்டு. இந்த யூனிவர்ஸிலே பெரிய லா ஒன்னு சொல்றேன். அது என்னன்னா, மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உறவுகள் உங்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் போய் சென்று நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆமென். நான் எப்படிங்க செய்ய? அதுதான் இந்த உறவு பார்க்கிறார். நான் உன்கிட்ட செய்யறேன்ல அப்படிங்கிறார். முதல்ல இயேசு எப்படி சொல்றாரு? உன்னை போல் பிறனை நேசி அப்படிதான் சொன்னார். கரெக்டா? உன்னை போல். ஆனா அதுக்கப்புறம் இயேசு அதை மாத்திட்டாரு. அது உங்களுக்கு தெரியுமா? மாத்திட்டாரா? என்ன சொல்லுவீங்க? ஆமா, மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு? யோவான்ல பாருங்க. அவர் என்ன சொன்னார்? உன்னை போல் பிறனை நேசின்னு சொன்னாரா? நான் புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னாரு. என்ன அந்த புதிதான கட்டளை? பாருங்க யோவான் 15. யோவான் 15:12 பாருங்க. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய. எப்படி சொல்றாரு? உன்னை போல நேசின்னு சொல்ல. ஏன்னா நிறைய பேர் அவங்களே நேசிக்க மாட்டுக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அவங்க மேலே உங்களுக்கு அன்பு கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? உலகத்திலேயே ஒருத்தர் சொன்னாரு, என் எதிரி உங்களுக்கு காட்டுதான் அப்படின்னு கூட்டு போய் கண்ணாடி நின்றுட்டு, இவன் தான் என் எதிரி அப்படிங்காரு. ஏன்னா அவங்களே அவங்களுக்கு பிடிக்காதவங்க எப்படி இன்னொருத்தவங்க பிடிக்கும்? அந்த கணக்குல நீங்க பாத்தீங்கன்னா, உன்னை போல் நேசினா நான் என்ன நேசிக்கிறதே கிடையாதுங்க, இன்னும் எனக்கு பிடிக்காது. அப்பனா ஒருவேளை உனக்கு பிடிக்காது பாருங்க. சிலருக்கு ஆளே ஏன் பிடிக்காதுன்னா அவங்களுக்கே அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். இதெல்லாம் உள்ள கிடக்குற மேட்ரு. அதனால இயேசு இங்க என்ன பண்றாரு? உன்னை போல பிறனை நேசின்னு சொல்ல. எல்லாம் சொல்லுங்க, உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லல, மாத்துறாரு. நிறைய பேருக்கு இது மாத்தினாருன்னே தெரியாது பாருங்க. அடிச்சு விட்டுறது, உன்னை போல் பிறனை நேசி, இயேசு சொல்லியிருக்காரு இல்லையா அப்படின்ட்டு. இல்ல இங்க மாத்துறாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. ஏன்னா உங்ககிட்ட அன்பே கிடையாது, அதனால நான் உன்னை அன்பு செய்யறேன். நான் உங்ககிட்ட ஏன் அன்பை காட்டுறேன்? பிதா என்கிட்ட எவ்வளவு எவ்வளவு அன்பை எனக்கு காமிச்சாரு, அந்த அன்பை நான் யார்கிட்ட காமிக்கிறேன்? உன்கிட்ட காமிக்கிறேன். நான் உன் மேல அன்பா இருக்கிறது போல நீ அன்பாயிரி அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்படி இருக்கிறதன் மூலம் தான் இந்த உலகுக்கு ஒரு மாபெரும் காரியத்தை நாம் சொல்ல முடியுங்கிறது தான் இயேசுனுடைய வார்த்தையா இருக்குது பாருங்க. என்ன அந்த காரியம்? 13, யோவான் 13:35 பாருங்க.
34 இருந்தே பாருங்களேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு. இது ஒரு புதிதான கட்டளை. பழைய கட்டளை என்ன சொல்லுது? உன்னை போல் பிறனை. அது வேலைக்கு ஆகல. இது எவ்வளவு நாள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? உன்னை போல் நேசி, உன்னை போல் நேசி. ஒரு போல் நேசிக்கல. அதனால அவர் என்ன பாக்குறாருன்னா, இப்ப உன்னை போல் நேசின்னு சொல்ல என்னை போல் நேசின்ட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, உன்னை போல் நேசி இல்ல, என்னை போல் நேசி. கதை மாறி இருக்கு. கதை மாறினது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இது வேலையே செய்யாதுன்னு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் உன்னை போல் நேசி வேலை செய்யல. அதனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா என்னை போல் நேசின்ட்டாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. புதிதான கட்டளை நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். 35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும். நீங்க சட்டைய மாத்துறதுனால நீங்க ஏன் பிள்ளைங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு போடல. நீங்க அன்பா இருக்கிறத வச்சுதான் இது இந்த உலகத்துல இல்லாதது, இது தேவனால வந்திருக்குன்னு சொல்லி அந்த உலகத்திலே இல்லாத ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும்னா அது அன்கண்டிஷனல் லவ். முழு உலகத்திலும் தேடி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கும்னா அது நிபந்தனையற்ற அன்பு. அது தேவனுடைய அன்பு. அதை உங்க இருதயத்துல தந்து உறவுகளை கவரும்படி உங்களை அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. இது நீங்க செய்யணும்னா நீங்க முதல்ல பெறணும். தேவன் உங்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். God's love is unconditional love. தேவன் நீ அதை பண்ணி இதை பண்ணி உங்களுடைய நடவடிக்கையை வச்சு அவர் உங்களை நேசிக்கல. நீங்க யாரா இருக்கிறீங்களோ அப்படியே அவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த அன்பு நீங்க கத்துக்கிட்டாதான் நீங்களும் ஒரு ஆளு அவர் யாரா இருக்கிறாரோ அப்படியே நீங்க நேசிப்பீங்களே தவிர அவர் இப்படி பண்றார் அப்படி செய்யறாருங்கிறத வச்சு நீங்க நேசிக்க மாட்டீங்க. ஆனா நம்ம நேசெல்லாம் எப்படி வருது? அவங்க இப்படி என்ன செய்யறாங்கிறத பொறுத்து வருது. ஆனா அவரு அப்படி அன்பு ஆரம்பிக்கல. அவர் என்ன பண்றாருன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை எப்ப நேசிச்சாரு? எப்ப நேசிச்சாரு சொல்லுங்க? அதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்ப நேசித்தாரு அப்படிங்கீங்களா? எப்ப நேசித்தாரு? நீங்க சர்ச்சைக்கு வந்த போதா? நீங்க ஞானஸ்நானம் எடுத்த போதா? நீங்க தசமபாகம் கொடுத்த போதா? உலக தோற்றங்களுக்கு முன்பாகவே அவர் உங்க மேல அன்பு வச்சுட்டாரு. அல்லேலூயா. இந்த வச்ச அன்பை மாத்துறதே கிடையாதுங்க. எல்லாம் சொல்லுங்க, அன்பு வச்சதுதான். இன்னைக்கு அன்பு, நாளைக்கு வேற ஒண்ணு கிடையாது. சில சொல்லுவாங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆனா அப்படிமாங்க. பாருங்க, ஆனாவா? ஆனா போட்டீங்கன்னா ஆவன்னா ஈனா ஊனா எல்லாரும் போடுவாங்க. ஆனாலாம் கிடையாது. ஒரே ஒரு தான், அன்பு தான் இருக்கு. ஆனாலாம் கிடையாது. ஓடே நுப்பாட்டாருங்க. நாம அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணி என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? போயிட்டே இருக்கிறோம். அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவும் அப்படி போடல. அன்பாகவும்னா என்ன? அப்ப இன்னும் என்னெல்லாமோ அவர் இருப்பார், யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. அன்பாகவும் கிடையாது, அன்பாகவே இருக்கிறார். தேவன் உங்கள் பேரில் அன்பாகவே இருக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய அன்பை பெறுவதற்கு ஒரு மனிதன் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அவன் இருக்கிறவனமாக தேவன் அவனை நேசிக்கும். அல்லேலூயா. இப்படி பண்ணா அப்படி பண்ணா அதை செஞ்சா. நிறைய பேர் பாருங்க அவங்க சொல்லுவாங்க இப்படிலாம் பண்ணாதான் ஆண்டவர் உன்னை நேசிப்பார் அப்படிம்பாங்க. இவன் கஷ்டமாயி பாருங்க. ஆண்டோடைய அன்பை பெறதுக்கே இவன் என்ன பண்றான்? நிறைய ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி காலையில 3 மணிக்கு எந்திரிச்சாதான் உன்னை நேசிப்பார் அப்படிங்க. நீங்க பைபிளை ஒழுங்கா படிச்சாதான் உங்களை நேசிப்பார். நீ என் கூட்டத்துக்கு ஒழுங்கா வந்தாதான் நேசிப்பார்னா எல்லாரும் இப்படி சொன்னாங்கன்னா அவன் எத்தனை கூட்டத்துக்கு தான் போவான்? ஊர்ல கூட்டமா நடந்துகிட்டே இருக்கு. வேலைக்கு போக வேண்டாமா? வீட்டுக்கு போக வேண்டாமா? அப்படிலாம் கடவுள் நேசிக்கிறது இல்ல. கர்த்தர் பாருங்க உங்க கிரியை வச்சு நேசிக்காம அவர் தம் கிருபையினால் உங்களை என்ன பண்றாரு? நேசிக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நான் யாராக இருக்கிறேனோ அவ்விதமாகவே அவர் என்ன நேசிக்கிறார். அவர் நிபந்தனை இல்லாத விதத்தில் என்ன நேசிக்கிறார். இங்க ஒன்னு எழுதி போட்டிருக்கிறோம், ஜீசஸ் லவ்ஸ் யூ, கண்டிஷன் நாட் அப்ளை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ, கண்டிஷன் நாட் அப்ளை.
வெளியில சொல்லிட்டே போங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ, கண்டிஷன் நாட் அப்ளை. இயேசு நேசிக்கிறார், எந்த நிபந்தனையும் இல்லாமல். நீங்க ஒரு குடிகாரனா இருக்கும்போது கூட அவர் உங்களை நேசிக்கிறார். தட் மீன்ஸ் நீங்க குடிங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போதே அவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் வந்து உங்களை வெறுத்து இல்ல, உங்களை வெறுக்கவே முடியாத அளவுக்கு உங்களை நேசிக்கிறார். ஆமென். நீ உங்க நடவடிக்கை மாறிட்டதுனால அவருடைய அன்பு மாறுறதே கிடையாது. அவர் வந்து அப்படின்னு முறைச்சுக்கிட்டு திருப்பிட்டு நிப்பார் நினைக்காதீங்க. இளையகுமாரன் வீட்டுக்கு வரும்போது அப்பா எப்படி இருந்தாரு? வரானா, அவனை அந்த தெருவுல இருந்து அப்படியே போக சொல்லிடு அப்படின்னாரா? இல்ல, நமக்கு நம்ம மைண்ட்ல வரைஞ்சிருக்கிற கடவுள் அப்படிதான் இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம கடவுள் கிட்ட தைரியமா வரமாட்டோம். அவன் தூர வர்றதை இவர் கண்டு அவர் ஓடி போனார். அவனை ஏத்துக்கிறதுக்கு தான் அவர் ரெடியா இருந்தார், தள்ளி விடுறதுக்கு ரெடியா இல்ல. பாருங்க, இது நமக்கு தெரியணும். இந்த அன்பை பெற்றால் தான் நீங்க இந்த அன்பை பகரவே முடியும். நம்ம என்ன பண்ணோம்னா, நீ முறைச்சோன்னா நான் 4 மடங்கு முறைப்பேன், நீ அப்படி பண்ணனா நான் இத்தனை மடங்கு அப்படி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல இமிட்டேட் பண்றாங்க பாருங்க சில பேர். இதுதான் நமக்கு நிறைய இருக்கு. இந்த இமிட்டேஷன் நிறைய வந்ததுனால நாம் இதை பிரதிபலிக்கிறவராக மாறிட்டோம். நாம இதை நிறைய பார்த்தோம்னா அதை நிறைய பிரதிபலிக்கிறவர்களா மாற முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நாம் பிரதிபலிக்கிறவர்கள், பிரதிபிம்பங்கள். இயேசு வந்து யாரை பிரதிபலிச்சாரு? ஏன்னா அவர் சொல்றாரு, பிதா செய்கிறதாக குமாரன் காண்கிறது எதுவோ அதை அல்லாமல் செய்ய மாட்டார். என்ன, எங்க அப்பா என்ன பண்றாரு? என்ன கொஞ்சிட்டே இருக்கிறாரு, என் மேல பாசமா இருக்கிறார். அதனாலதான் அவர் சிலுவையில வந்து அவ்வளவு பண்ணும்போது கூட அவர் சொல்றாரு, டாடி அவங்களுக்கு மன்னிச்சிருங்க, உங்க அன்பு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. சிலுவையில அடிச்சது யாரு? மனுஷன் தான் அடிச்சான். அப்ப என்ன சொன்னாரு? பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுக்கு. அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு என்னன்னே விளங்கல, அவங்களுக்கு என்னமே புரியல. மன்னியும் சொன்னது கடவுள் கோபமா இருந்ததுனால அல்ல, இவன் எனக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னாரு. இப்போ கூட அவர் மேல அன்பாதான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பாருங்க, தேவ குமாரனையும் ஒருத்தன் கொண்டுகிட்டு இருக்கும் போது கூட தேவன் அவன் பேரில் அன்பாகவே இருக்கிறார். இது புரியறதுக்கு தான் அந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒருபோதும் என்னை வெறுக்கிறது இல்லை. உங்களுக்கு எதிரான நடவடிக்கையை அவர் எடுத்ததே இல்லை. அப்படி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நினைச்சாலே போதும் நம்ம இருக்க மாட்டோம். அவருடைய நினைவுகள் அது கிடையவே கிடையாது. அவருடைய நினைவுகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகளே அல்ல, சமாதானத்துக்கு ஏதான நினைவுகளே. அப்படின்னா என்ன? தேவன் இன்னும் உங்கள் வாழ்வை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், உங்கள் நல்வாழ்வை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு ஆதரவான காரியங்களை தான் அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். இது நம்ம மனசுல வைக்கணும். அதனாலதான் சொல்றாரு, உன்னை போல் அல்ல என்னை போல். எல்லாம் சொல்லுங்க, உன்னை போல் அல்ல என்னை போல். உன்னை போல் நேசிச்சா ஆகும். அதனால இது வேண்டவே வேண்டாம், அழிச்சு புளிச்சு ஆட்டையை மாத்திடுவோம். புதிதான கட்டளை நான் உங்களுக்கு தருகிறேன். என்ன அந்த புதிதான கட்டளை? உன்னை போல் நேசி அல்ல, என்னை போல் நேசி. ஏன்னா இந்த உலகத்துல நேசம்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு. அதனால நேசகுமாரனை அனுப்பி வைத்தார், நேசம் என்னதென்பதை காட்டுவதற்காக. அவர் வந்து அந்த மாசற்ற தேசத்தை மனு வர்க்கத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அந்த அன்பை நாம் அறிவோம் என்றால், நாம் புரிவோம் என்றால், நமக்குள்ளே இந்த அன்பின் விதைகள் தூவப்படும் என்றால், நாம போய் இன்னொருத்தர்கிட்ட இதே அன்பை நம் உறவுகளில் வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். ஆமென். நீங்க வேணா பாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சின்னதா ஒண்ணு பண்ணுங்க, அது எந்த மாதிரி முளைக்குன்னு பாருங்க. வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நம்ம பேரை பெருசா எழுதி வச்சுட்டு வந்துருவோம். ஏன் தெரியுமா? நாம என்ன பண்ணாலும் அதுல என்ன இருக்குது? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நாம தெரியணுங்கிறது இருக்கு. நான் சொல்றேன், நீங்க தெரியணுங்கிறது வரைக்கும் நீங்க தெரிய மாட்டீங்க. நான் இததான் என் கேரக்டர்னு நீங்க செய்ய போறீங்க. அப்ப நீங்க பெருசா தெரிய ஆரம்பிப்பீங்க. இதான் பாப்புலருக்கான வழி. நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் பாருங்க, டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு அதை எழுதி போட்டிருப்பான், வெளிச்சமே தெரியாது. இதுக்கு நீ வாங்கியே கொடுக்காமலே இருந்திருக்கலாம். இவ்வளோ பெருசு போட்டு அதுல பேர் பெருசா எழுதி போட்டுருவாங்க பாருங்க. இவர்தான் வாங்கி கொடுத்தார். ஒரு டியூப் லைட்டே விட மாட்டான், எழுது பேர் அப்படின்னு. அதுக்கு ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு, பெயிண்ட் செலவு தான் ஜாஸ்தி லைட்டை விட. எதுனாலும் சரி பாருங்க. இப்ப பாருங்க, ஏதாவது டொனேஷன், ஏன் பேர் வருமா? பேர் வந்தா தான் ஒரு டொனேஷன் பண்ணுவார்.
தப்பான மோட்டிவேஷன்ஸ் பாருங்க, தவறான ஊந்துதல் பாருங்க. சபையும் பாருங்க அதுக்கு தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு, ஐயா வந்து 10,000 ரூபாய் கொடுத்தார்கள், இவர் 20,000 கொடுத்தார்கள், அப்படியே வாசிக்குது. உடனே நம்ம பேரும் வாசிக்கணும்னா நம்மளும் ஏதாவது என்ன பண்ணணும், கொடுக்கணுமே அப்படின்னு இப்படியே கொடுக்க ஆரம்பிச்சு, இங்கேயும் சுயநலமும் இந்த தனி மனிதனுடைய வழிபாட்டை கொண்டாடுறதுனா பெருகி போயிடுச்சு பாருங்க. அது கிடையாது. நான் நிபந்தனையே இல்லாம நேசத்துக்காக, உறவுக்காக நான் கொடுக்க போறேன்னு கொடுத்தீங்கன்னா அது பல மடங்கு பெருகி அறுவடைகளாக மாற ஆரம்பிக்கும். அன்னைக்கு தான் அது விதை. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது பேரு விதையே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ். நீங்க அவங்க வீட்டுக்கு போகாம இருந்தீங்கன்னா அவங்க வீடு வரமாட்டாங்க. நீங்க எதுவும் செய்யாம இருந்தீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. இவ்வளவுதான். ஆனா இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒருவர் செய்கிறபடியால் நான் செய்கிறேன்னு என்னைக்கு கிளம்புறீங்களோ அன்னைக்கு இந்த உலகை மாற்றும் ஒரு சக்தியை நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. இப்படி செய்யறது மூலம் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த உலகுக்கு தேவனை வெளிப்படுத்த எத்தனையோ காரியங்கள் பண்றோம். ஒரு பெரிய வேலி சொல்லிருக்காரு, நிபந்தனை இல்லாத அன்பு. இன்னைக்கு என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டாம எதுவுமே செய்யறது இல்ல. பெரிய ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி தான் வேலை நடக்குது பாருங்க. இது அந்த இயக்கம், அந்த கொள்கை, இந்த கொள்கை, அது இது அப்படின்ட்டு. நாம ஒரு ஊர்ல போய் சுவிசேஷம் சொல்லும் போது கூட நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? நாங்க இந்த ஊர்ல வந்து இது பண்ணி தரோம், சாப்பாடு வாங்கி தரோம், அது பண்றோம், இது பண்றோம்ட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு வரையாமோ அடுத்த வார்த்தை. நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வாரையான்னு கேட்கறதெல்லாம் விட்டுட்டு நான் வெறும் அன்பை மட்டும் ஊர்ல போய் வச்சுட்டு பாருங்க, அந்த ஊர்ல எவ்வளவு முளைக்குதுன்னு பாருங்க, பெருசா முளைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவன் வந்து கேட்பான், உங்க அட்ரஸ் என்ன சார் அப்படின்ட்டு. ஆனா நம்ம என்ன பண்றதுன்னா அட்ரஸோட தான் பேக்கேஜே பண்ணுது. பொட்டனமே இதுலதான் இருக்கு. அட்ரஸோட தான், வித் அட்ரஸோட தான் பெரிய சீல் குத்தி இன்னார் இன்னார் அன்பளிப்பு, இன்னார் இன்னார் தொடர்பு கொள்ளுக அப்படின்னு பெருசா பண்ணி தான் அவ்வளவு பண்றது பாருங்க. அவனுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்படிதான் அந்த அரசியல்வாதி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட்டிட்டு போனாரு. அதே தான் இந்த சர்ச்சில் உள்ளவங்களும் பண்றாங்கன்னு கரெக்டா தெரியும் பாருங்க. இதெல்லாம் தாண்டி தூக்கி போட்டுட்டு தேவன் நான் என்னவா இருந்தாரோ அப்படின்னு நேசிச்சாரு. அந்த அன்பை நான் என் உறவுகளுக்குள்ளாகவும் இந்த உலகத்துக்குள்ளாகவும் விதைக்க போகிறேன்னீங்கன்னா நான் சொல்றேன், நேசிக்கிறவர் தான் மாபெரும் வல்லமையான நபர். நேசிக்க தெரியாதவரை நீங்கள் துளி வல்லமை கூட உங்களிடம் இல்லை என்ற அர்த்தம். ஏனென்றால் அன்புதான் மாபெரும் வல்லமையாக இருக்கிறது. அல்லேலூயா. லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் பவர். உங்களால் அன்பு செய்ய முடியுது என்றால் நீங்கள் வல்லமையானவர்களாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஈவன் நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா இல்லையாங்கிறது கூட மேட்டர் கிடையாது. அதை விட இது பெருசு. அந்நிய பாஷை வந்து தப்பு கிடையாது. அந்நிய பாஷை நல்லது. நானே நம்புறேன், நானே பேசுறேன், இங்க எல்லாரும் பேசுறதுபடியா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா பவுல் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் பெரியது ஒன்று இருக்கிறது, அன்பு. அந்நிய பாஷை கூட எதுக்கு? அன்புல வளர்றதுக்கு தான் அந்நிய பாஷை. அந்த அன்புல இன்னும் மூழ்கிறதுக்கு தான் அந்நிய பாஷை. ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட அன்பு பாஷை வரவே இல்லைன்னா நம்ம பேசுற அந்நிய பாஷையை ஒருவே மதிக்க மாட்டான். இவன் வந்து இங்க இந்த பாஷை பேசுவான், வீட்டுல வந்து என்கிட்ட வேற பாஷை பேசுவான் அப்படின்னு நம்ம பாஷைகளுக்கு வேல்யூவே இல்லாம என்ன பண்ணிடுச்சு, மாறி போயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் மாத்தணும். எத்தனை பேர் சொல்லலாம் மாத்தணும்? மாத்தலாமா? தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்படும் பொழுது இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உன்னை போல அல்ல அவரை போல் நேசி. நீ மன்னிக்கிறது போல நான் உனக்கு மன்னிக்கிறேன்னு கடவுள் சொல்லல. அது கர்த்தருடைய ஜெபத்துல இருக்கு. கர்த்தருடைய ஜெபத்துல என்ன படிக்கிறோம்? நாங்கள் பிற கடனாளிகளுக்கு மற்றவருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை. எத்தனை பேர் இப்படி கடவுள் உங்களுக்கு மன்னிச்சா போதும்னு நினைக்கிறீங்க? நீங்க மன்னிக்கிற மாதிரி உங்களுக்கு மன்னிச்சா போதுமா? ஒரு ஃபைல் கூட நகராது. எல்லாத்தையும் பெண்டிங்ல தான் வைக்கணும். ஏன்னா நம்ம பெண்டிங்ல தானே வச்சிருக்கோம். அதனாலதான் பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகாதுன்னு கதையை மாத்துறாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். எபேசியர் இப்ப எப்படி மன்னிக்கிறாரு? இப்ப மன்னிப்பு எப்படி நமக்கு வருது? இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32 267 பக்கங்க புதிய ஏற்பாட்டுல 4:32 பாருங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்ப மன்னிப்ப கூட எப்படி பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு? ஏன் அளவுகோல்ல நீ வாழலாம். நான் உனக்கு எப்படி மன்னிச்சேன்? சில சொல்லுவாங்க, மன்னிச்சுட்டேன் ஆனா மறக்க மாட்டேன்.
அது என்ன மன்னிப்பு? அது மன்னிப்பே இல்ல பாருங்க. மன்னிப்பை மக்கள் பல விதத்துல பிராக்டிஸ் பண்றாங்க. ஒரு 2 நண்பர்கள் பிரிஞ்சுட்டாங்க. அதுல ஒரு நண்பன் ரொம்ப வியாதி படுக்கை, இன்னைக்கும் நாளைக்கு வந்துட்டார் டாக்டர். சோ சாக போறமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, தன் நண்பனை வரவழைச்சு அவங்க கூட என்ன பண்றான், பேசினானா. பேசிட்டு டேய் எல்லாம் மன்னிச்சுட்டா மறந்துடுறா அப்படின்னு பேசினானா. அப்புறம் கடைசியா அவனு சொன்னானா, டேய் இதெல்லாம் நான் செத்துட்டாதான், நான் உயிரோடு இருந்தேன்னா நிச்சயமா இது கிடையாடா அப்படின்னு இருக்கான். ஏன்னா இங்க இது எப்படி பிராக்டிஸ் பண்ணப்படுறது நமக்கு தெரியறதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு மன்னிச்சது போல. தேவன் எப்படி மன்னிச்சாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவரே என்ன எப்படி மன்னிச்சீங்க, என்ன எப்படி நேசிக்கிறீங்க? நீங்க எடுத்த உடனே நான் நேசிக்க போகிறேன்னா அழிச்சிரும், உங்களுக்கு முடியாது. நீங்க முதல்ல நேசத்தை பெறுங்க. பெற்றிருந்தீங்கன்னு உணர்ந்தீங்கன்னா நீங்க காமிக்க ஆரம்பிங்க. இல்லைன்னா பெறணும், முதல்ல பெறணும். அப்ப என்ன அவர் நேசிக்கிறது போல, என்ன அவர் மன்னிச்சது போல நான் என்ன பண்ண போறேன், மன்னிக்க போறேன். முதல்ல எப்படி சொல்றாரு, இல்ல நீ தான் நேசிக்கணும், நீ நேசிச்சாதான் நானே நேசிப்பேன் அப்படின்ட்டாரு. நீ மன்னிச்சாதான் நானே உனக்கு மன்னிப்பேன்ட்டாரு. இது நியாய பிரமாணம். ஆனா இப்ப அதை அப்படியே 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 மாத்துறாரு. ஏன்னா அது யாருமே செய்ய முடியாது. மன்னிச்சாதான் அவர் மன்னிக்கணும்னா எத்தனை பேர் மன்னிப்பு பெற முடியும்? ஒரு பேர் பெற முடியாது. நேசிச்சாதான் நேசிப்பாருன்னா யார் பெற முடியும்? ஒருத்தரும் பெற முடியாது. அதனால இப்ப எப்படி மாத்துறாருன்னா, உன்கிட்ட இல்ல, இனிமே நான் தர மன்னிப்ப, நான் தர அன்ப, இது ரெண்டையும் நீ பெற்றுக்கிட்டு நீ அதனால நிரம்பி நீ அதை உன் உறவுகளில் விதைக்க ஆரம்பி என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப பாசிபிளா? இப்ப சாத்தியமா? ஆனா விதைகள் அளவில் அது உங்களுக்கு வந்தா கூட விதைக்க ஆரம்பிங்க. ஏன்னா அது மாபெரும் விருட்சங்களாக மாற ஆரம்பிக்கும், மாபெரும் காடாக தோப்பாக அது மாற ஆரம்பிக்கும். ஆமென். பொருளாதாரத்தை பெற்றாதான் பொருளாதாரத்தை என்ன பண்ண முடியும், விதைக்க முடியும். அதுக்காக 100 கோடி வந்த பிறகு விதைக்க போறேன்னு சொல்லாதீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உங்ககிட்ட ஒரு விதை இருந்ததுன்னா அதை விதைங்க. ஏன்னா அதுக்குள்ளேதான் இன்னும் வர வேண்டிய அநேக காரியங்களை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ நீங்க எவ்வளோ ரொம்ப கடினப்பட்டு வாழ்ற வாழ்க்கை கிடையாது. அது ரொம்ப ஈஸி, அது ரொம்ப சிம்பிள். ஐயோ இப்படிலாம் வாழணுமா அப்படின்னு நான் நிபந்தனைகளை நான் சொல்லவில்லை, கண்டிஷனல நான் சொல்ல. நான் சொன்னது என்னன்னா, சப்ளையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களால் வழங்க முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உறவுகள் இதற்குள்ளே ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியையும் ஏராளமாய் கொட்டி வைத்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் இதை கண்டுகொள்ளாமல் இந்த மாபெரும் புதையலை தொடாமலே நாங்கள் தூரம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உறவுகளால் வந்த காயங்கள், வலிகள், வேதனைகள், அழுத்தங்கள், இன்றைக்கு தேவன் உங்களை குணமாக்குவார். அந்த அழுத்தங்கள் இருந்து, அந்த வேதனைகளில் இருந்து, அந்த காயங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்குகிற வல்லமை உறவுகளில் நாள் உருவான காயங்களை குணமாக்குவதாக, மனிதர்களால் வந்த அவநம்பிக்கையான எண்ணங்களை அது மாற்றுவதாக, அந்த ஏரியாவுக்கு நான் திரும்பியும் போகவே மாட்டேன்னு அவங்கள பெரும் அளவில் பாதித்திருக்கிற அந்த உணர்வுகள் இருந்து விடுதலை பெறுவார்களாக என்று இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணியிருக்கிற எங்களுக்கு அந்த சுகம் நிச்சயமானது என்பதை நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளே உறவுகளால் வந்த எந்த பாதிப்பும் காயங்களும் நீங்கட்டும், குணமாகட்டும் என்று நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஒரு ஆளை நேசிக்கிறதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லைன்ட்டு உறவை கொண்டாடுகிறவர்களாய், அதுக்காக மெனக்கறக்கூடிய ஒரு பக்குவம் ஒவ்வொரு இருதயங்களிலும் உருவாகும்படிக்காய் தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படி உம்மை அழைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீர்தான் இதற்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நாங்கள் இன்னும் தைரியமாய், இன்னும் துணிவோடு உறவுகளை கட்ட, உறவுகளில் பயணிக்க வேண்டிய ஞானம், துணிவு, விவேகம் இவைகளை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தொழிலாளர்கள், ஏராளமான வேலை செய்யக்கூடியவர்களோடு உறவுகள், குடும்பத்தினரோடு உறவுகள், உலகத்தோடு உறவுகள், சபை மக்களோடு உறவுகள் என்று பல ரீதியான உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், அப்பா பிள்ளை உறவுகள் என்று எல்லா உறவுகளுக்குள்ளே
தேவனே உம்முடைய கிரியைகள் நடைபெறும்படிக்காக நாங்கள் இந்த வேலையில ஜெபிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. ஒரு நல்ல சபை இவ்விதமாய் உருவாகும்படி நீர் வைத்திருக்கிறீரே, அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய அத்தனையும் நீர் எங்களுக்கு செய்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நீர் எங்கள் உறவுகளில் எங்கள் உள்ளங்களில் கிரியை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Praise God. Hallelujah. Rock Jesus Royal Family Church,